கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களாக ஒரு தேவனுடைய பிள்ளை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரணும் அப்படின்றத குறித்து ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறாரு. ஸோ இந்த அடிக்ஷன்ல இருந்து வெளியே வருவதற்கு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லிட்டே இருக்கிறாரு. ஸோ இன்றைக்கு இந்த அடிக்ஷன், அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர முடியாத சில பாவங்களிலிருந்து ஒரு ஆண்டவருடைய பிள்ளை வெளியே வரணும் அப்படின்னு சொன்னா மிக முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, நம்மை நாமே முயற்சி எடுத்துக்கிறதெல்லாம் அடுத்தது வேற. ஆனா என்னன்னா, ஆண்டவருடைய பலன் இல்லாம, கர்த்தருடைய பலன் இல்லாம ஒரு தேவ பிள்ளையினால அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரவே முடியாது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். நிறைய பேரை நம்ம இந்த குடிகாரர்களுக்கு இந்த குடியை நிறுத்துறதற்கு எப்படி அப்படின்னு சொல்லி பொதுவாக ஒரு மனநல மருத்துவரிடத்துலையோ இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த குடிப்பழக்கத்திலேருந்து விடுதலை கொடுக்கறதுக்கு இருக்கிற அந்த யூனிட்ஸ்கிட்ட போய் இந்த மாதிரி இந்த குடிப்பழக்கத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு என்ன ஐடியா அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், உங்களால் ஒரே டைமில் எல்லாம் விடுதலை ஆக முடியாது. அவங்க ஒரு 2 வருஷம் டைம் கொடுப்பாங்க. ஒரு நாள் இந்த மாதிரி இவ்வளோ குடிங்க, அடுத்த வாரத்தில் இவ்வளோ குறைச்சிக்குங்க, அடுத்த வாரத்தில் இவ்வளோ குறைச்சிக்குங்க அப்படின்னு படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை குறைச்சிக்கலாம். அதே மாதிரி ஒரு 10 சாக்லேட் அவங்க கையில் கொடுத்துட்டு இந்த மாதிரி அந்த மாதிரி எண்ணம் வரும்போது உடனே அந்த சாக்லேட்டை தூக்கி வாயில் போட்டுருங்க. இந்த மாதிரி குடிப்பழக்கத்திலிருந்து ஒரு மனுஷன் அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர்றதற்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, 1 டே ப்ராசஸ் கிடையாது இது. நீ குடிக்க பழகினது 1 டே ப்ராசஸ் இல்லை. நீ இவ்வளோ பெரிய குடிகாரன் ஆகிறதுக்கு இவ்வளோ டைம் எடுத்திருக்கிற. இத்தனை வருஷமா குடிச்சதை ஒரே நாளில் வெளியே கொண்டு வர முடியாது. அதனால இந்த ப்ராசஸ்ஸா போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி கிடையாது. ஆண்டவர் அப்படி கிடையாது. ஆண்டவர் ஒரு மனுஷனை குடிப்பழக்கத்திலிருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வருவதற்கு நீ கொஞ்சம் கொஞ்சமா விட்டுருவ, உன்னை நான் கொஞ்சம் கொஞ்சமா ரெடி பண்ணுவேன் அப்படின்னு எல்லாம் கிடையாது. நிறைவான அந்த ஒளி அந்த மனுஷனுக்குள்ள வரும்போது அவ்வளவுதான். வந்த அடுத்த நிமிஷத்துல அது அந்த வாசனையே ஆகாது. அந்த ஏரியா பக்கமே நான் போக மாட்டேன். ஐயோ வேண்டாம், எப்படிப்பா நீ விட்ட, எவ்வளவு நாள்லப்பா விட்ட? ஒரே நாள் தாங்க, ஒரே நிமிஷங்க ஆண்டவர் என்னை சந்திச்சாரு, எனக்கு விடுதலை கொடுத்தாரு, நான் ரெடி ஆயிட்டேன். அப்போ இந்த உலகத்துல இருக்கிற மனுஷனுடைய விடுதலைக்கும் ஆண்டவர் கொடுக்கிற விடுதலைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நிறைய வித்தியாசம் இருக்குது. பாருங்க, சிலரெல்லாம் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருவதற்கு என்னென்னமோ பிரயாசம் எடுப்பாங்க, என்னென்னமோ பிரயாசம் எடுப்பாங்க. இந்த மாதிரி 100 நாள் ஜபம், இந்த 100 நாள் ஜபத்திற்கு கூட நிறைய பேர் கலந்துக்குவாங்க. ஆனா ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், இந்த 100 நாள் ஜபத்துல வெறும் உட்கார்றதுனால அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர முடியாது. ஆனா என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஜெபம் பண்ணணும், அந்த காரியத்திற்காக மன்னிப்பு கேட்கணும், அந்த காரியத்திற்காக ஆண்டவரிடத்துல ஹெல்ப் கேட்கணும். வெறும் நான் என்னமோ 100 நாள் உபவாசம் இருந்துட்டேன், 100 நாள் வார்த்தையை கேட்டுட்டேன், அப்படி கிடையாது. உங்களுடைய பங்களிப்பு, நீங்க எந்த அளவிற்கு ஆண்டவரை இந்த காரியத்திலிருந்து எனக்கு விடுதலை தாங்கன்னு சொல்லி நெருங்குகிறீர்களோ அதுதான் உங்களுடைய விடுதலையாய் மாறும். சிலரெல்லாம் என்னென்னமோ பண்ணிக்கிறாங்க. அடிமைத்தனத்தில் இருக்கிறவங்க கையை கிழிச்சுக்கிறாங்க, காலை தூக்கிட்டு எல்லாம் நிற்கிறவங்க இருக்கிறாங்க, மண்டையை கொண்டு போய் செவத்தில் அடிக்கிறவங்க இருக்கிறாங்க, என்னென்னமோ பிரயாசம் எடுக்கிறாங்க. ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், நம்ம அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருவதற்கு கர்த்தரை நம்ம தேடாம, ஆண்டவருடைய உதவி இல்லாம, அவருடைய ஹெல்ப் இல்லாம நம்ம என்னதான் பிரயாசம் எடுத்தாலும், என்னதான் மனுஷனுடைய அறிவில் ஓடினாலும் நம்மளால கம்ப்ளீட்டா விடுதலை ஆக முடியாது. எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் நான் நம்புறேன், ஆண்டவர் விடுதலையாக்கினார், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை. கர்த்தருடைய ஒரே சந்திப்பு. அதனால இன்றைக்கு அந்த அடிமைத்தனத்தில் இருக்கிறவங்க, வெளியே வர முடியாத சூழ்நிலையில இருக்கிறவங்க, அப்பா எனக்கு தெரியும் ஒரே வழி இருக்குது, ஒரே வழி இருக்குது. எந்த மனுஷனையும்
பிரகாசிப்பிக்கிற ஒளி, ஒரே ஒளி, அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னை அன்றி உங்களால் ஒருவராலும், என்னை அன்றி அவரை அன்றி நம்மால் ஒருவராலும் அந்த காரியத்தை செய்யவே முடியாது. அதனால வேதத்துல நிறைய நம்ம வாசிக்கிறோம். ஸோ ஆண்டவரிடத்துல திமிர்றதுனால, திணறதுனால, ஒப்பு கொடுக்கறதுனால, 10 நாள் சாப்பிடாம உட்கார்ந்து இருக்கிறதுனால, 4 நாள் உபவாசம் இருக்கிறதுனால, 2 மாசம் அந்த பக்கமே போக மாட்டேன்னு சொல்றதுனாலே அல்ல. யார் விடுதலை ஆக்கணும் அப்படின்னா குமாரன். மனுஷன் நம்மளை விடுதலை ஆக்குவான் கொஞ்ச நேரம், மனுஷன் நம்ம விடுதலை ஆக்குவான் கொஞ்சம் மணி நேரம், மனுஷன் நம்மளை தப்பு வைப்பான் ஏதோ ஒரு ஆபத்துல இருந்து. ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. அவரிடத்துல கெஞ்சி கேட்டோம்னா முற்றிலுமான விடுதலையை தர வல்லவரா இருக்கிறார். அப்படியே தேவ சமூகத்துல எல்லாரும் எழுப்பி நின்று தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இதுவரையிலும் ஒருவேளை நீங்க விடுதலைக்கு ஆண்டவருடைய பக்கத்துல போகாம இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை போல ஒரு வாஞ்சையாய், ஒரு விசுவாசத்தோடு கூட, ஒரு நம்பிக்கையோடு கூட, ஆண்டவரே எனக்கு வேற வழியே இல்லை, மருத்துவர்களால அந்த மனுஷி எவ்வளவு கஷ்டப்பட்டாலோ அதே போல இந்த அடிமைத்தனத்திலிருந்து வர்றதுக்கு நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டாச்சு. ஆனா இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், என்னை இதிலிருந்து விடுதலை ஆக்குற ஒரே ஒருவர் நீங்க மட்டும்தான். நீங்க என்ன விடுதலை ஆக்குவீர், ஆனால் குமாரன் என்னை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே. கரங்களை விட மேல உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். பலந்தாருமே, சத்தமாய் பலந்தாருமே, பலத்தா என்னை நிரப்பிடுமே. முழு இருதயத்தோடு சொல்லுவோம், பலந்தாருமே, பலந்தாருமே, பலந்தாருமே. அப்பா பலத்தா என்னை நிரப்பிடுமே. சொல்லுங்க, எலியாவை போ வானாந்திரத்தில் களைத்து போய் நிற்கின்றேனே. மன்னாவை தந்து மறுபடி நடக்க செய்யும். சொல்லுவோம், எலியாவை போல் வனாந்திரத்தில் களைத்து போய் நிற்கின்றேனே. மன்னாவை தந்து மறுபடி நடக்க செய்யும். இப்போ கைகளை உயர்த்தி சொல்லும், பலந்தான். கேளு, அப்பா சமூகத்துல முழு பலத்தோடு நீ நல்லவரப்பா. பலத்தா நிரப்பிடுமே. பலந்தாருமே, பலந்தாரும். ஹல்லேலூயா. நன்றியப்பா, 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 நன்றியப்பா. நிரப்பிடுமே. சோர்வானாவியை நீக்கும் தூயராவி அகற்றும். கண்ணீரின் மத்தியில் வாரும் தேவா வேண்டுகிறே. சொல்லும் எல்லாரும், சோர்வானாவியை நீக்கும். ஹல்லேலூயா. தூயராவியை
அகற்றும். கண்ணீரின் மத்தியில் வாரும் தேவா வேண்டுகிறே. இப்ப கைகளை உயர்த்தி இயேசுவே எஸ், உங்க சத்தம் அப்படியே உயரட்டும். இயேசுவே ஹalleluya. சத்தமா கையை உயர்த்தி இயேசுவேன்னு சொல்லுங்க பார்க்கல. இயேசுவே ஆமென் ஆமென். அப்படிதான் அப்படிதான் அந்த வார்த்தையை கூப்பிட கூப்பிட ஹalleluya. எல்லாம் எனக்கு நீரே சொல்லுவோம். எல்லாம் எனக்கு நீரே. ஒரு விசை கூட ஏசோ நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். எனக்கு நீரே எல்லாம் எனக்கு நீரே எல்லாம் எனக்கு நீரே. சத்தமா எல்லாம் உங்களை தவிர வேற யாரும் இல்லை. உங்களை தவிர வேற யாரும் இல்லை. என்ன நீங்க மட்டும்தான் மீட்டெடுக்க முடியும். என்ன நீங்க மட்டும்தான் தூக்கி எடுக்க முடியும். எங்களை நீங்க மட்டும்தான் காப்பாற்ற முடியும். கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது நான் கர்த்தருடைய கரத்திலே விழுவேனாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. மனுஷனுடைய கையிலே விழாதிருப்பேனாக. ஹalleluya 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 ஹalleluya. உம்முடைய மகிமைக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை தூக்கி எடுக்கிற உம்முடைய கரத்திற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. உம்முடைய உண்மை தலைமுறை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. உங்க பிரசன்னத்தினால் எங்களை மூடிக்கொள்ளுங்க. உங்க கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே உட்காரலாம். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ், ஹalleluya. சில காரியங்களுக்கு, சில அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருவதற்கு நம்ம முற்றிலுமாய் நம்மை கழுவுகிற தேவனை தவிர வேற ஒருவராலும் நம்மளை அதிலிருந்து கொண்டு வரவே முடியாது. அதனால சிலதெல்லாம் கழுவணும் அப்படின்னு சொன்னால் நம்ம அவரிடத்துல நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நேரத்தை செலவு பண்ணி அவருடைய ஈசோப்பினால் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறவர். ஹல்லேலூயா, ஆமென். அந்த டீப் கிளீன், அந்த சரியான விதத்தில் நம்மளை குணமாக்குற கர்த்தர் யார் அப்படின்னா தேவன் ஒருத்தர் தான் குணமாக்க முடியும். இந்த உலகத்தில் நிறைய வைத்தியர்கள் இருக்கிறார்கள், நிறைய உபாதிகள், நமக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஆனால் சரியான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம கொண்டு போய் இப்போ காலில் ஒரு புண்ணு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு ட்ரீட்மெண்ட் நிறைய பேர் கொடுப்பாங்க. சிலர் அந்த புண்ணை பார்த்த உடனே சரி மேல் பக்கமாக ஒரு பஞ்சு வச்சு மருந்து வச்சு ஒரு கட்டு கட்டி சரி போங்க சரியாயிரும் அப்படின்னு அனுப்புவாங்க. ஆனால் சிலர் அப்படியெல்லாம் விட மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், டைம் எடுத்து காலை வச்சு கிழிச்சு உள்ளே இருக்கிற சீழு இது எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் மருந்து வச்சு அதுக்கப்புறம் கட்டுவாங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேருடையதுலேயும் வித்தியாசம் இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், வெறும் ஒரு கட்டு போடுங்க நான் ஓடிடுறேன் அப்படின்னு சொல்கிறதுனால
விடுதலை கிடைக்காது. சில அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் உங்களை வேரோட கர்த்தர் வெளியே கொண்டு வரணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், போய் சிலர்லாம் சாமி கும்பிடுவாங்க பாருங்க. என்ன சாமி கும்பிடுவாங்கன்னா இந்த மாதிரி வச்சு கும்பிடுவாங்க, அவ்வளோதான். அப்படியே வாயில் தொட்டுட்டு நெஞ்சில் வச்சுட்டு பிதா குமாரன் பரிசுத்தாவின் அப்படின்ற மாதிரி போவாங்க நிறைய பேர். அந்த மாதிரி நம்ம பண்ண முடியாது. அந்த மாதிரி ஏதோ சும்மா தொட்டுட்டு நிற்கிறதுனால நம்முடைய அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர முடியாது. அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர்றது அப்படின்றது ஒரு பெரிய ப்ராசஸ். அதுக்கு டைம் நம்ம செலவு பண்ணணும். அதுக்கு நம்ம முழுக்க நம்பி நம்மளை ஆண்டவர் விடுதலை ஆக்குவாருன்னு அவருடைய கையில் நீங்கள் கொடுக்கணும். அவருடைய கையில் நீங்கள் கொடுத்து உட்கார்ந்து ஒன்னொன்னா அறிக்கை செய்து அவர் ஒன்னொன்னா ஞாபகப்படுத்துவார். ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும்போது சகல சத்தியத்தை குறித்து நம்மிடத்தில் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். நம்முடைய தப்பு என்னன்னு வெளிப்படுத்துவார். அப்போ ஒன்னொன்னா நம்ம அறிக்கை செய்வோம், ஒன்னொன்னா ஒப்பு கொடுப்போம், ஒன்னொன்னா மனம் திரும்புவோம். அப்படி மனம் திரும்புதல் தான் உங்களுக்கு சரியான மனம் திரும்புதலா இருக்கும். மற்றபடி 1000 டைம் நிறைய பேர் எழுதுவாங்க. நிறைய பேர் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு வாலிப தம்பியை சந்திக்கும் போது அவனுக்கு இந்த ஃபோனில் ரொம்ப அசுத்தமான படம் பார்க்குறது அவனுடைய ஹேபிட், அவனுடைய பழக்கமாக இருந்துச்சு. அதனால அவன் நிறைய இழந்துட்டான். அவனுடைய தூக்கத்தை இழந்துட்டான், மனநலமை பாதிக்கப்பட்டுருச்சு. அவன் ரொம்ப அந்த காலேஜ்லேயே ஃபஸ்ட் எடுக்கிறவன். அவனுடைய படிப்பு அவனால் படிக்க முடியலை. அதனால எதிர்காலத்தை குறித்து ரொம்ப பயமாகி எப்படியாவது நான் அதுலேருந்து வெளியே வரணும்னு நினச்சவன் நிறைய அவன் முயற்சி எடுத்திருக்கிறான். அந்த முயற்சியில் ஒரு பெரிய முயற்சி என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு லாங் சைஸ் நோட்டு காமிச்சான். அந்த நோட்டில் அவன் என்ன எழுதியிருக்கிறான் அப்படின்னு சொன்னால், நான் இனி தவறான படங்களை பார்க்க மாட்டேன், நான் இனி தவறான படங்களை பார்க்க மாட்டேன். எத்தனை டைம் எழுதியிருக்கிறான்னா, அவன் கிட்டத்தட்ட 5000 டைம் எழுதியிருக்கிறான். 5000 டைம்ஸ் ஒரு நோட்டை எடுத்து 5000 டைம் நான் இனி படம் பார்க்க மாட்டேன்னு எழுதியிருக்கிறான். இந்த மாதிரி பார்க்க மாட்டேன் அவன் எடுத்து காமிச்சு சொல்றான், இந்த 5000 டைமும் நான் எழுதிட்டு அதுக்கப்புறம் என்னன்னா அதைத்தான் போய் பார்க்கிறேன், என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. எத்தனையோ முயற்சி எடுக்கிறான். அப்போ நான் என்ன சொன்னேன்னா, நீ எவ்வளவு நேரம் அதுக்காக ஜெபம் பண்ணேன்னு கேட்டேன். இல்லை, டெய்லி இந்த மாதிரி காலைல எந்திரிச்ச உடனே இந்த மாதிரி பார்க்கக்கூடாதுன்னு ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுவேன், 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுவேன். அப்போது நான் என்ன சொன்னேன்னா, அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுரு, உன்னுடைய முயற்சி எல்லாத்தையும் தூக்கி போட்டுரு. நீ டெய்லி கர்த்தர் சமூகத்தில் இப்போ இந்த எழுதுறதுக்கு ஒரு நாள் 1 மணி நேரம் யூஸ் பண்ணியிருப்பல்ல, அந்த 1 மணி நேரத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் நீ செலவிடு. என்னை கழுவுங்கப்பா, என்னை கழுவுங்கப்பா, என்னை கழுவுங்கப்பா. 3 months 3 மாதம் கண்டினியூவா நீ இந்த ஜபத்தை மட்டும் டெய்லி காலையில் ஏறடி. இப்போ ஒரு 3 months தாண்டி அவன் ஒரு அற்புதமான ஒரு சாட்சி சொன்னான். பாஸ்டர், ஆண்டவர் என்ன முற்றிலுமாய் அதிலிருந்து கர்த்தர் என்ன வெளியே கொண்டு வந்தார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். பலத்தினாலே அல்ல, பராக்கிரமத்தினாலே அல்ல, தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். என்னுடைய முயற்சியினாலே அல்ல, கர்த்தருடைய கிருபையினால் எல்லாம் ஆகும். அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருவதற்கு ரொம்ப அவசியமான ஒன்று கர்த்தர் சமூகத்தில் கொடுத்து, கர்த்தர் அதிலிருந்து நம்மை விடுதலை ஆக்குறதற்கு கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமேன், அல்லேலூயா. வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கும் போது வேதம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, பூட்டப்பட்ட அறைக்குள்ளே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூட்டப்பட்ட அறைக்குள்ளே சென்றார் அப்படின்னு வாசிக்கிறோம். சீடர்கள் எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அடித்த உடனே எல்லாரும் பயந்து போய் ஒரு அறைக்குள்ள போய் தங்களை பூட்டி கொண்டார்கள். அப்படின்னா அந்த அறைக்குள்ள போய் தங்களை பூட்டிட்டு உள்ளேயே உட்கார்ந்துட்டாங்க. ஆனா வேதம் சொல்லுது, பூட்டப்பட்ட அறைக்குள்ள ஆண்டவர் பிரவேசித்து அவர்களுக்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. அவங்க அந்த அறைக்குள்ள 4 செவத்துக்குள்ள அந்த கதவை பூட்டிட்டு உள்ள உட்கார்ந்த உடனே அவங்க தரிசனம் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. 4 செவத்துக்குள்ள தன்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிரும்னு நினைக்கிறாங்க. இனி இருக்கிற வாழ்க்கை 4 செவத்துக்குள்ளதான் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. ஆனா கர்த்தர் அந்த பூட்டப்பட்ட அறைக்குள்ள கர்த்தர் கடந்து போய் அவர்களுக்கு என்ன தரிசனத்தை கொடுத்தார் அப்படின்னா, இது உங்க எல்லை இல்லை, நீங்க பூமி எங்கும் கடந்து போய்
சகல ஜனங்களையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பீர்கள். நான் நம்புகிறேன் இந்த 18வது நாள் இந்த ஜெபத்தில் நிறைய பேர் உங்களுக்குள்ளேயே ஒரு பூட்டப்பட்ட ஒரு அறைக்குள்ள, 4 செவத்துக்குள்ள, ஒரு வீட்டுக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட சில தோல்விகள், உங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஒருவேளை நஷ்டமானதுனால, இல்லைன்னா இந்த சீசர்களை போல இதுவரையிலும் ரொம்ப நல்லா இருந்து திடீரென்று உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு பெரிய மன வருத்தத்தின் நிமித்தம் ஒரு ரூமுக்குள்ள நீங்க அடைஞ்சிருக்கலாம். உங்க தரிசனத்தை நீங்க ஒரு 4 செவத்துக்குள்ள நீங்க கொண்டு வரலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு தெளிவாய் வாக்கு கொடுக்கிறார். அந்த பூட்டப்பட்ட அந்த இருதயத்துக்குள்ள கர்த்தர் வருகிறார். அந்த தரிசனத்துக்குள்ள ஆண்டவர் வருகிறார். கர்த்தர் உங்களுக்கு தெளிவாய் வாக்கு கொடுக்கிறார். இது உன்னுடைய எல்லை அல்ல, இது உங்களுடைய எல்லை அல்ல, இந்த 4 செவர் உங்களுடைய எல்லை அல்ல, இந்த தெரு உங்களுடைய எல்லை அல்ல. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை ஜாதிகளுக்கு தகப்பனாக, ஜாதிகளுக்கு தாயாக. இந்த வார்த்தையை விசுவாசித்து கரங்களை தட்டும் போதே அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை, அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நம்மை முழுவதுமாய் மூடிக்கொள்ளுகிறது. ஹல்லேலூயா. சில நேரத்தில் அப்படிதான் சூழ்நிலை நம்மளை என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, ஒரு அறைக்குள்ள கொண்டு போய் வச்சு நம்மளை பூட்டிடும், அப்படியே க்ளோஸ் பண்ணிடும். நம்ம பார்க்கும்போது நம்முடைய எல்லைகள் நமக்கு ரொம்ப குறைவாய் தெரியும், நம்முடைய தரிசனங்கள் நமக்கு குறைவாய் தெரியும். ஆனா ஆண்டவர் அப்படி அல்ல. எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்களேன். சீடர்கள் அந்த ரூமுக்குள்ள கதவை அடைச்சிட்டு அவங்க யாராவது உள்ள போய் உங்க ஃபியூச்சர் என்ன, உங்க எதிர்காலம் என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? அவங்க ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க, தெரியலப்பா, எனக்கு எதுவுமே தெரியலப்பா. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களோட இருக்கும்போது உங்களுடைய எல்லை என்ன அப்படின்னு கேட்டா அவரை கேளுங்க, அவருக்கு தெரியும். அவர் எங்களை நல்லா கொண்டு போயிடுவாரு. அவர் போற இடத்துல எல்லாம் நாங்க போவோம். அவர் எங்களுக்கு பெரிய பிரகாசமுள்ள ஒரு எதிர்காலத்தை வச்சிருக்கிறாரு. இப்போ அவர்கள் நம்பி இருக்கிற அந்த நம்பிக்கை போச்சு. ஆண்டவர் அடிக்கப்பட்டுட்டாரு, அடக்கம் பண்ணப்பட்ட தெரிஞ்ச உடனே அவங்க அத்தனை பேர் ஒரு ரூமுக்குள்ள போய் அடைஞ்சிட்டாங்க. அதான் வேதம் சொல்லுது. நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷத்தினுடைய 20ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனத்தை வாசிக்கும் போது, வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீரர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அந்த இயேசு, அந்த ஆண்டவர் இன்றைக்கு யாரெல்லாம் அந்த பூட்டப்பட்ட அறைக்குள்ள இருக்கிறீங்களோ, ஹல்லேலூயா, உங்க இருதய கதவு பூட்டப்பட்டு இருக்கலாம். உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த தரிசனம் ஒருவேளை பூட்டப்பட்டிருக்கலாம். பாஸ்டர், வேற யாருக்காகவும் இல்லை, இந்த வார்த்தை எனக்காக தான். கடந்த நாட்களில் ஏற்பட்ட தோல்வி, கடந்த நாட்களில் வந்த அவமானத்தினால, கடந்த நாட்களில் வந்த நஷ்டத்தினால, அந்த வியாதியினால நான் ஒரு பூட்டப்பட்ட அறைக்குள்ள நான் இருக்கிறேன். என்னுடைய எல்லாத்தையும் நான் குறைச்சிட்டேன். அவ்வளோதான். எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி மட்டும்தான் எனக்கு முன்னாடி நிற்குது. எனக்கு எதுவுமே தெரியல, என்னுடைய ஃபியூச்சரை பற்றி எதுவுமே தெரியல, என்னுடைய வாழ்க்கையை பற்றி எதுவுமே தெரியல, எங்க கொண்டு போய் விடும் அப்படின்னு எனக்கு தெரியல, இனி என்ன செய்ய போறேன் அப்படின்னு தெரியல. ஆனா நான் விசுவாசிக்கிறேன், அந்த தேவனாகிய கர்த்தர் இன்றும் ஜீவிக்கிறார். அவர் உங்களுக்காக தீர்க்க தரிசனமாய் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அந்த பூட்டப்பட்ட அறைக்குள்ளே வருவார். ஆனால் இன்றைக்கு உங்க இருதயத்துக்குள்ளே கர்த்தர் ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுத்து, ஒரு பெரிய விசாலத்தை கொடுத்து, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் நிறைய இருக்குது. கைகளை உயர்த்தி நம்புற ஆண்டவரே சொல்லுங்க, முழு பலத்தோட அப்பாட்ட சொல்லுங்க, நான் நம்புற ஆண்டவர். முழு பலத்தோட எல்லாரும் ஏசப்பாட்ட சொல்லுங்க, நான் நம்புறேன், நான் உங்க வார்த்தையை நம்புற ஆண்டவரே, நான் உங்க வார்த்தையை நம்புற ஆண்டவரே. சொல்லுங்க முழு பலத்தோடு, எனக்கு ஒரு தரிசன எல்லையை கர்த்தர் விரிவாக்குங்க, எனக்குள்ள வாங்க ஆண்டவரே, அந்த நம்பிக்கையை தாங்க ஆண்டவரே, அந்த விஷனை இன்னைக்கு எனக்கு தாங்காப்பான்னு உங்க சத்தம் மேலோங்கி கேட்கட்டும்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸோ இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினால், கர்த்தருடைய தயவினால் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய் என்றார். இன்னொரு விஷயம் கூட சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் தாவீதை நோக்கி, தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை அதை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய், சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். இந்த 18வது நாள் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்கு தத்தம், நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். இது ஆண்டவர் உங்களுக்கு பல முறை சொன்ன வாக்கு தத்தம். பல மனிதர்கள் மூலமாய் ஆண்டவர் நமக்கு சொன்ன வாக்கு தத்தம். நான் நம்புகிறேன் இந்த ஜெபம் முடிய முடிய நீங்க எதெல்லாம் இழந்தீர்களோ, எதெல்லாம் உங்களை விட்டு போய்விட்டதோ, இனி வராதுன்னு எதெல்லாம் நீங்க நினைச்சிருக்கிறீங்களோ, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ இழந்த அனைத்தையும் சகலத்தையும் கர்த்தர் திருப்பி கொள்ள வைக்க போகிறார். நீங்க இழந்த சந்தோஷம் உங்களுக்கு திரும்பி வரும், உங்களுடைய சமாதானம் திரும்பி வரும், நீங்க இழந்த சரீர பலன் உங்களுக்கு திரும்ப வரும். அந்த மரியாதை உங்களுக்கு திரும்ப வரும். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்க இழந்தது ஒன்று கூட குறையாமல் சகலத்தையும் நீ திருப்பி கொள்ளுவாய். இது ஆச்சரியமாக இருக்கும். நீங்க நினைக்கலாம், நான் திருப்பி கொள்ளுவேன். உண்மைதான், நான் நம்புறேன். நான் இழந்தது எனக்கு திரும்ப கிடைக்கும். ஆனா நான் இழந்தது இவ்வளவுதான் எனக்கு திரும்ப கிடைக்கும். இது திரும்ப கிடைக்காது. நான் இழந்த சந்தோஷத்தை ஆண்டவர் எனக்கு ஆனா திரும்பி தருவார். ஆனா நான் இழந்த பலன் எனக்கு திரும்ப கிடைக்குமா? அந்த மாதிரி ஒண்ணு எனக்கு கிடைக்குமா? அந்த நான் இழந்து போன அந்த இடத்துல கிடைக்குமா? அது மாதிரி இல்லையே. ஆனா வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு என் வருத்தங்கள் யாவையும் என் தகப்பன் வீட்டையும் கர்த்தர் மறக்கும்படி பண்ணினார். அப்பாவை போல ஒரு அன்பு செலுத்துகிற, அப்பாவை போல ஒரு நேசம் காமிக்கிற ஒருத்தரை அந்த ஊர்ல அவனால பிடிக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவனுக்கு எவ்வளவு கொடுத்தாலும், எத்தனை உயர்வு கொடுத்தாலும், யார் கொடுத்தாலும் அந்த அளவிற்கு அந்த இடத்தை யாருமே ஃபில் பண்ண முடியாது. அந்த சூழ்நிலையை யாருமே சரி பண்ண முடியாது. அது என்னைக்கு இல்ல, என்ன வேணாலும் சரி பண்ணிடலாம்ப்பா, ஆனா இந்த வடுவை ரெடி பண்ண முடியாதுப்பா. அது என்னைக்குனாலும் உடம்புல இருக்கும், அதை மாற்ற முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி யோசேப்பனுடைய வாழ்க்கையில இது ஒரு வடு மாதிரியே இருந்துச்சு. இந்த ஏரியாவை யாருமே சரி பண்ண முடியாது அப்படின்னு தான் அவன் நினைச்சான். ஆனா கர்த்தர் அந்த வடுவை மறக்கிற அளவிற்கு ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்தார். அந்த தேவன் இன்றும் ஜீவிக்கிறார். இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு பதில் சொல்லுகிறார். ஆமே, நீ சகலத்தையும், எதெல்லாம் திரும்பி வராது என்று நினைத்தீர்களோ அந்த காரியத்தையும் கர்த்தர் திரும்ப கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல. வனாந்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும், நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும்,
என் வாழ்வு செழித்திடுமே, என் வாழ்வு செழித்திடுமே. பாடும். வனாந்தீரையா தீரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்தீரையா தீரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில். ஹல்லேலூயா. ரொம்ப அழகான ஒரு பாடல். செங்கடல் எதிர்த்து வந்து பங்கம் வந்திடாமல் அங்கு பாதை ஒன்று கண்ணில் தெரியுதே, விடுவிப்பார் ஆண்டவர், நல்குவார் புதுபலன், தடுத்திடும் சத்துருக்கள் அழிந்து மாழுவார், நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். நேபுகாத் நேச்சரை குறித்து வேதம் சொல்லுகிறது. கொஞ்சம் அவருடைய மனசுல பெருமை கொள்றாரு. அப்படின்னா மேலே தான் கட்டின அந்த பில்டிங்க்கு மேலே போய் நின்றுட்டு சுற்றி இருக்கிறது எல்லாவற்றையும் பார்த்துட்டு, இது நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா அப்படின்னு அவருடைய இருதயத்தில் ஒரு சின்ன பெருமை வருது. அந்த பெருமை வந்த உடனே வேதம் சொல்லுது, நீ மனுஷனிலிருந்து தள்ளப்பட்டு நீ மிருகங்களைப் போல இருப்பாய், பனியிலையும் வெயிலையும் நீ அப்படியே இருப்பேன்னு பைபிள் சொல்லுது. அதே போல அவனுடைய மனசுல இருந்து நினைச்ச உடனே அவன் ஒரு மிருகமா மாறிடுறான். கழுத்துல ஒரு கயிறை கட்டி அவனை கொண்டு போய் வெளியில கட்டிடுறாங்க. நகமெல்லாம் வளர்ந்துருச்சு. இதுவரைக்கும் 2 காலில் நடந்த அந்த மனுஷன் இப்ப 4 கால்களால நடக்கிறான். அவனுடைய முடியெல்லாம் ரொம்ப குறைவா இருந்துச்சு. இப்ப ஆனா நிறைய முடி அவனுக்கு வளர்ந்துருச்சு. மிருகங்களை போல முடி வளர்ந்துருச்சு. அவனுடைய நகமெல்லாம் வளர்ந்துச்சு. அவனுடைய முகத்தினுடைய தோற்றம் எல்லாம் மாறிடுச்சு. எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு ராஜா, அதுவும் டாப் மோஸ்ட் பெரிய ராஜா, திடீர்னு இதுவரைக்கும் வந்து ராஜாவா இருந்தவர் திடீர்னு இப்படி மிருகமா மாறிட்டாருன்னா எப்படி இருக்கும்? அப்போ எல்லாரும் அவரை வழியில அந்த இடத்துல கட்டும்போது சார் எப்படி இருந்தார்? நேற்றைக்கு ராஜா, போன வாரத்துல ராஜா, போன மாசத்துல இவர் ராஜா, ஆனா இன்னைக்கு பாருங்க இவர் மிருகமா மாறிட்டாரு. எல்லாரும் வேடிக்கை பார்க்கறதுக்குன்னே நிறைய பேர் வந்தாங்க. ஆனா அந்த மனுஷன் மேலே இருக்கிற அந்த காலம் மாறிடுச்சு. அந்த தண்டனையின் காலம் நிறைவேறிடுச்சு, முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே இப்போ மிருகத்திலிருந்து திரும்ப மனுஷனா மாற்றப்படுகிறான். வேதம் சொல்லுகிறது, அவன் மனிதனாய் மாற்றப்படும் போது அவன் இழந்து போன எல்லாம் அவனுக்கு திரும்ப வந்துருச்சு. ஆமேன். இதுவரையிலும் அவனுடைய மந்திரிமார்கள் எல்லாம் இதுவரையிலுமே வந்து அந்த மனுஷனை மிருகமா தான் பார்த்தாங்க. மனுஷன்லேருந்து தள்ளப்பட்டு மிருகமா பார்த்தாங்க. ஆனா அந்த மனுஷங்க இதுவரைக்கும் அந்த மந்திரிமார் மிருகமா பார்த்தவங்க அவர் சரியாயிட்டு வந்ததுக்கு பிறகு அவரை மிருகமா பார்க்கல, அவரை யாராதான் பார்த்தாங்கன்னா ராஜாவாய் பார்த்தார்கள். நான் நம்புறேன் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் பெருமையினால ஒருவேளை நீங்க கீழே விழுந்திருக்கலாம். ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சரியா உங்களால கையாள தெரியாம நீங்க எல்லாத்தையுமே இன்னைக்கு இழந்து போயிருக்கலாம். நீங்க சொல்லலாம், நான் தான் பாஸ்டர் காரணம், என் பெருமையினால தான் நான் என் பலவீனத்தை இழந்தேன், நான் இந்த மாதிரி தப்பு பண்ணி தான் நான் இந்த மாதிரி காரியத்தை இழந்தேன், எனக்கு இந்த இழப்புக்கு காரணம் வேற யாரும் கிடையாது, நான் தான் காரணம். ஆனா எல்லாத்தையும் நான் இழந்துட்டு நான் நிக்கிறேன். இதே தெருவில் ஆண்டவர் என்ன நல்லா வச்சாரு. இந்த சொந்தத்துக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன ரொம்ப நல்லா வச்சாரு, என்னை கனப்படுத்தினாரு, எனக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்தாரு. ஆனா என்னுடைய சொற்ப மதியினம், என்னுடைய சொற்ப பலவீனம் என்ன ஒன்றும் இல்லாம இந்த லெவலுக்கு ஆளாக்கிருச்சு. எல்லாரும் என்ன கிண்டல் பண்றாங்க, எல்லாரும் என்ன வித்தியாசமா பார்க்கறாங்க, எல்லாரும் என்ன குறைவா பார்க்கறாங்க. ஆனா மறுபடியும் நான் அந்த இடத்தை பிடிப்பேனா? மறுபடியும் அவங்க எல்லாம் என்னை ஏத்துக்க முடியுமா? கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், உங்க மேல இருக்கிற அந்த தண்டனையின் காலம் சீக்கிரமாய் மாறி போகும். இந்த 100 நாள் ஜெபம் முடிகிறதற்குள்ளே கர்த்தர் உங்களுக்கு இறங்க போகிறார். ஆண்டவர் உங்களுக்கு இறங்குவார், உங்க குடும்பத்திற்கு இறங்குவார். மறுபடியும் நீங்கள் ராஜ சமூகத்திற்கு போவீர்கள். மறுபடியும் உங்கள் தலையின் மேல் அந்த கிரீடம் வைக்கப்படும். மறுபடியும் கர்த்தர் அந்த இடத்துல உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. மறுபடியும் எந்த ஜனங்கள் உங்களை அப்படி உயர்ந்த இடத்துல பார்த்தாங்களோ மறுபடியும் அதே கனம் உங்களுக்கு மீண்டும் கொடுக்கப்படும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நகோமியை குறித்தும் அப்படிதான், நான் நிறைவுள்ளவளாய் போனேன், இப்பொழுது நான் குறைவுள்ளவளாய் திரும்பி வருகிறேன். எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன், எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன். என் கணவர் எனக்கு திரும்பி கிடைப்பாரா? என் பிள்ளைங்க எனக்கு திரும்பி கிடைப்பாங்களா? கண்டிப்பா கிடைக்க மாட்டாங்க.
இனி என்னுடைய வாழ்க்கையில நான் இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது, நான் சகலத்தையும் திருப்பி பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனா வேதம் சொல்லுகிறது 10 குமாரரை பார்க்கலும் அந்த ஒரே ஒரு மருமகள் அந்த நகோமிக்கு விசேஷமானவனாய். ஹல்லேலூயா. நகோமி இழந்தது 2 பிள்ளைகள், ஆனா கர்த்தர் 10 பிள்ளைகள் இருந்தால் கூட இப்படிப்பட்ட ஒரு மருமகள் கிடைக்காதுன்ற அளவிற்கு அவளுடைய வாழ்க்கையிலே திரும்ப தந்த கர்த்தர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் வாக்கு கொடுக்கிறார். நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய், நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். ஆமேன். சேர்ந்து கரங்களை தட்டி அந்த பாடலை பாடி, நன்றி ஆண்டவரே நன்றி, ஹல்லேலூயா. கைகளை தட்டி எல்லாரும் பாடி, வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் பாடுவோம் நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும், நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும், என் வாழ்வு செழித்திடுமே, என் வாழ்வு செழித்திடுமே. கைகளமால் யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரம் பாடுவோம் வனாந்திர யாத்திரையில் செங்கடல் எதிர்த்து வந்து பங்க வந்திடாமல் பாதை ஒன்று கண்ணில் தெரியுதே, செங்கடல் எதிர்த்து வந்து பங்க வந்திடாமல் பாதை ஒன்று கண்ணில் தெரியுதே. விடுவிப்பார் ஆண்டவர் நல்குவார் புதுபலன், தடுத்திடும் சத்துருக்கள் அழிந்து மாறுவார். விடுவிப்பார் ஆண்டவர் நல்குவார் புதுபலன், தடுத்திடும் சத்துருக்கள் அழிந்து மாடுவார். வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் பாடுவோம் வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்தவாள் சத்துரு விதைத்திடும் போதே, தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வை சத்துரு விதைத்திடும் போதே, மாறாவின் கசந்தனி மதுரமாக மாறிடும், காரிருள் நீங்கிட வெளிச்சம் வீசுமே. மாறாவின் கசந்தனி மதுரமாக மாறிடும், காரிருள் நீங்கிட வெளிச்சம் வீசுமே. வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் பாடுவோம் வனாந்திர யாத்திரையில் சொல்லுவோம் நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும், நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும், என் வாழ்வு செழித்திடுமே. விசுவாசத்தோடு சத்தமாய் சொல்லும் வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் பாடுகள்ல வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் சொல்லுவோம் நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும், நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும், என் வாழ்வு செழித்திடுமே. விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு சொல்லுங்க, இனிமையற்ற வாழ்விலே நான் தனிமை என்று எண்ணும்போ மகிமை தேவன் தாங்கிடுவாரே, இனிமையற்ற வாழ்விலே நான் தனிமை என்று எண்ணும்போ மகிமை தேவன் தாங்கிடுவாரே. இனிமையாம் மன்னாவை பரிசிக்க பண்ணுவார், இனி எனக்கென்றுமே குறைவில்லையே. இனிமையாம் மன்னாவை பரிசிக்க பண்ணுவார், இனி எனக்கென்று
மேல யாத்திர யாத்திரையில் பாடுவோம் வனாந்திர சொல்லுவோம் நேசரின் சத்தம். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நீ சகலத்தையும். எல்லாமே நமக்கு திரும்ப வரும். நாம் இழந்தது எல்லாமே திரும்ப வரும். என் கைவிட்டு போனது எல்லாமே திரும்ப வரும். ஆண்டவர் எனக்கு மறுபடியும் கொடுப்பார். திரும்பவும் ஆண்டவர் எனக்கு தருவார். திரும்பவும் நான் சந்தோஷப்படுவேன். திரும்பவும் அந்த சமூகத்தில் நான் உட்காருவேன். திரும்பவும் நான் தலை நிமிர்ந்து வாழ்வேன். திரும்பவும் ஆண்டவர் என் கூட இருக்கிறத நிரூபிப்பார். திரும்பவும் ஆண்டவர் மறுபடியும் ஒரு விஷயம் என்னை நினைப்பார். அவர் மறுபடியும் அந்த இடத்துல நான் தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு கர்த்தர் எனக்கு இரக்கம் பாராட்டுவார். நீ சகலத்தையும் நீ சகலத்தையும் நீ சகலத்தையும். ஒருவேளை அந்த சில விஷயத்தை திருப்பியே எடுக்க முடியாத மாதிரி சில விஷயம் இருக்கும். அப்படின்னா மரணம், யாராவது இறந்துட்டாங்கன்னு வைங்களேன், இறந்தவங்களை நம்ம திரும்ப கொண்டு வர முடியாது. அப்படிப்பட்ட கேள்விக்குறியோட யாராவது ஒருத்தர் இருக்கலாம். ஆண்டவர், பாஸ்டர் எனக்கு இந்த மாதிரி ஒருத்தர் இறந்துட்டாங்க, நான் எப்படி அதை மறக்க முடியும்? திரும்பி எங்க அம்மா வந்துருவாங்களா? திரும்பி எங்க அப்பா வந்துருவாங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளை ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள். ஒன்று, ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா, நமக்கு ஏற்கனவே இருக்கிறது போல ஒன்றை கொடுத்து ஆண்டவர் நம்முடைய வருத்தங்களை மறக்க பண்ணுவார். இருக்கிறது ஏற்கனவே இழந்துட்டோம் பாருங்களா, இதை இழந்துட்டோமா, அதே திரும்ப கொடுத்த ஆண்டவர் நம்முடைய வருத்தத்தை மறக்க பண்ணுவார். இல்லை அப்படின்னா அதை விட பெஸ்டான ஒன்றை கொடுத்து, அதை விட நல்லா ஒன்றை கொடுத்து நம்முடைய வருத்தத்தை கர்த்தர் மறக்க பண்றதுக்கு வல்லவராக இருக்கிறார். ஈசாக்கை குறித்து வேதம் சொல்லுது, தன்னுடைய தாய் ரொம்ப நேசிச்சாங்க. ஒரே பிள்ளை இல்லை, சாராய்க்கு வயது சென்று சாராயுடைய கர்ப்பம் செத்து போனதுக்கு அப்புறம் கிடைச்ச பிள்ளை ஈசாக்கு. அதனால ஈசாக்கை பொத்தி பொத்தி வளர்த்தாங்க. ஈசாக்குக்காக யாரை வேணாலும் இறக்குறதுக்கு சாராய் ஆயத்தமா இருந்தாங்க. அந்த அடிமை பெண்ணையும் அந்த இஸ்மவேலையும் வெளியே தள்ளுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, என் பிள்ளையை நீ எதுக்குறா குறைவா நடத்துற, அவ்வளவுதான், நீ என் வீட்டில் இருக்க வேண்டாம், அப்படி ஸ்ட்ரிக்டா முடிவெடுத்தாங்க. தன்னுடைய பிள்ளை தான் அவனுக்கு முன்னாடி, தன்னுடைய பிள்ளை தான். அவ்வளோ அன்பாய் பார்த்த இந்த சாரால் மரித்து போனாங்க. இப்போ ஈசாக்கு ரொம்ப துக்கமாகிறான். ஈசாக்கு ரொம்ப அம்மாவோட ரொம்ப டிபெண்ட் பண்ணிட்டு இருந்ததுனால அந்த ஈசாக்கு அந்த துக்கத்தை மாற்றவே முடியல. ஆனா வேதம் சொல்லுது, இப்ப அம்மாவை விட நல்ல ஒரு மனைவி ஆண்டவர் தருகிறார். ரெபேக்காளை கர்த்தர் கொடுக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ரெபேக்காளை சாராயினுடைய கூடாரத்திற்கு அழைத்து கொண்டு போய் தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல். நான் இந்த பலிபீடத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்றேன். ஒண்ணு, நீங்க இழந்து போனதை கர்த்தர் அப்படியே தருவார். இல்ல அது மறுபடியும் உங்களால கொடுக்க முடியாதா, அதை விட பெஸ்டான ஒன்றை கொடுத்து அந்த துக்கத்தை மறக்க பண்ணுவதற்கு நம்புறவங்க கைகளை மட்டும் மேல தட்டி, இது நடக்கும், இது ஆம் என்றும், இது ஆமேன் என்றும், இது அப்படியே நடக்கும், நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை நான் தியானித்து கொண்டிருக்கும் போது வேதத்தில் ஒரு ஒரு மிக முக்கியமாய் ஒரு இழந்து போன ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில அந்த மனுஷனை மாதிரி எதையுமே இழக்க முடியாது. அந்த மனுஷன் ஏன் இழந்தான், எப்படி இழந்தான் அப்படின்றதை குறித்து உங்களோடு பேசி உங்களுக்காக ஜெபித்து நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். வாசிக்கலாம். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். யோனத்தானின் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியா இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். அப்பொழுது சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபா என்னும் பேருள்ளவனை தாவீதனிடத்தில் அழைத்து வந்தார்கள். ராஜா அவனை பார்த்து, நீதானா சீபா என்று கேட்டார். அவன் அடியேன் தான் என்றான். அப்பொழுது ராஜா, தேவனின் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி, ஆமென், அவனுடைய வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியாய் இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான்.
அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இதோ அவன் லோத்தபாரிலே அம்லியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டிலே இருக்கிறான் என்றான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே என்ன அப்படின்னு சொன்னா, தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இழந்த ஒரு வாலிபனை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா தாவீது ராஜா அந்த யுத்தம் எல்லாம் முடிஞ்சு அவர் இப்ப என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, சவுல் மரித்து போனதுக்கு பிற்பாடு, யோனத்தான் மரித்து போனதுக்கு பிற்பாடு இவர் ராஜாவாக உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்போ சவுலின் குடும்பத்தாருக்கும் தாவீதிற்கும் நெடுநாட்கள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். அப்படின்னா இந்த யுத்தம் நடந்ததுல இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பெலிஸ்திய அடுத்த நாட்டு ஜனங்களுக்கும் யுத்தம் நடந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்போ சவுலையும் அவனுடைய மகனாகிய யோனத்தானும் ரெண்டு பேருமே யுத்தத்துல மடிஞ்சிட்டாங்க. இப்போ தாவீது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாய் மாறிட்டான். ராஜாவா மாறின உடனே இவனுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொன்னா, சரி சவுலனுடைய குடும்பத்தாருக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்யணும். இந்த யுத்தம் நடந்து நிறைய பேர் சவுலுடைய குடும்பத்தாரிலே இறந்து போனாங்க. அந்த சவுலின் குடும்பத்தாரிலே யாராவது ஒருத்தர் மீதியா இருக்கிறாங்களா, யாராவது ஒருத்தர் உயிரோடு இருக்கிறாங்களா அப்படின்னு தாவீது தன்னுடைய சேவகர்களை பார்த்து கேட்கிறான். அப்ப அவங்க சொல்றாங்க, யார் உயிரோடு இருக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது, ஆனா சவுலுடைய வீட்டில் ஒரு வேலைக்காரன் இருந்தான், அந்த வேலைக்காரனுடைய பெயர் சீபா, அவனை கூப்பிட்டு கேட்டா நமக்கு தெரிஞ்சிரும்னு சொன்ன உடனே அந்த சீபாவை உடனே கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்த உடனே தாவீது கேட்கிறான், இந்த மாதிரி சவுலின் குடும்பத்தாரிலே யாராவது ஒருத்தர் இன்னும் உயிரோடு இருக்கிறாங்களா, அவங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு கேட்கும்போது இந்த சீபா என்ன சொல்றாருன்னா, ஆமா ஆமா, ஒரு பையன் இருக்கிறான், ஒரு வாலிப பையன் இருக்கிறான். அவன் யார் அப்படின்னு சொன்னா, யோனத்தானுடைய மகன், 2 கால்களும் முடமான மனுஷன், ஒரு பையன். யோனத்தான் யாருன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, சவுலனுடைய குமாரன் தான் யோனத்தான். இந்த யோனத்தானும் தாவீதும் ரொம்ப நெருங்கிய, ரொம்ப டியர் ஃப்ரெண்டா இருந்தாங்க. ரெண்டு பேருமே ஸ்திரீகளுடைய ஸ்நேகத்தை பார்க்கலும் யோனத்தானுடைய ஸ்நேகம் ரொம்ப நல்ல ஸ்நேகம். அவ்வளவு ரெண்டு பேருமே லவ் பண்ணாங்க. ஒரு ஆண் பிள்ளையும் இவ்வளவு நேசிக்க முடியாதுன்ற அளவிற்கு இந்த யோனத்தானும் தாவீதும் அவ்வளவு நெருங்கிய நண்பர்கள். தன்னுடைய ஃப்ரெண்டு செத்து போயிட்டான், தன்னுடைய ஃப்ரெண்டுடைய அப்பா இறந்து போயிட்டாரு. ஆனா தன்னுடைய ஃப்ரெண்டனுடைய ஒரு பையன் மட்டும் உயிரோடு இருக்கிறான்னு கேள்விப்பட்ட உடனே இம்மிடியட்டா அவனை என் மத்தியில கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்த ஆட்கள் எல்லாம் கூட்டிட்டு போய் அந்த 2 கால்களும் முடமான அந்த பிள்ளையை கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்த உடனே அந்த தாவீது ராஜா சொல்றாரு, நீங்க 5வது வசனம், அப்பொழுது தாவீது ராஜா அவனை லோத்தபாரில் இருக்கிற அம்லேயேலின், ஆமென், லோத்தபாரிலே இருக்கிற அம்லேனின் குமாரனாகிய மாகீரின் வீட்டிலிருந்து அழைப்பித்தான். சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவிபெசேத் தாவீதினிடத்திற்கு வந்தபோது முகம் குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது தாவீது மேவிபெசேத்தே என்றான். அவன் இதோ அடியேன் என்றான். தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தானின் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, அந்த பிள்ளை வாலிப பையன், யாருக்குமே தெரியாம இப்போ அந்த பையன், அடுத்த நான் சொல்றேன் இவன் எங்க இருக்கிறான், இந்த இடத்தெல்லாம் நான் சொல்றேன். இப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த 2 கால்களும் முடமான அந்த வாலிப பிள்ளைய கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்த உடனே இவன் கேட்கிறான், அவன் பேரை சொல்லி கூப்பிடுறான், மேவிபெசேத்தே. கூப்பிட்ட உடனே ஐயா ஆண்டவனே அப்படின்னு கூப்பிட்ட உடனே ஒன்னு செய்யறேன், உன்னுடைய அப்பாவுடைய தாத்தாவுடைய நிலத்தை எல்லாம், உங்க அப்பாவுடைய சொத்து, உங்க தாத்தாவுடைய எல்லா நிலத்தையும் உனக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா திரும்ப தருவேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சவுல் ராஜாவும் அவனுடைய மகனாகிய யோனத்தானும் இறந்த உடனே என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, அந்த சொத்துக்களை எல்லாம் இப்ப கேட்கறதுக்கு யாருமே இல்லை.
இப்போ நல்லா நினச்சிக்கோங்களேன், நமக்கு நம்முடைய கிராமத்துலேயோ இல்லைன்னா ஏதோ இடத்துல ஒருத்தரை தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு ஒரு பெரிய சொத்து இருக்குது, நிறைய தோட்டமெல்லாம் இருக்குது, எவ்வளவு நிலம் இருக்குன்னே அவங்களுக்கு தெரியல. ஆனால் அந்த குடும்பத்தில் யாருமே வம்சாவளி யாருமே இல்லை, எல்லாமே செத்து போயிட்டாங்க, எல்லாருமே இறந்து போயிட்டாங்க, சொந்தக்காரங்க இல்லை, பிள்ளைங்க இல்லை அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் 2 காரியம் நடக்கும். ஒன்று, அவர்களுடைய சொத்தை கவர்மெண்ட் எல்லாத்தையும் எடுத்துவாங்க. இல்ல அப்படின்னு சொன்னா அந்த ஏரியாவிலே இருக்கிறதுலே வாய்ஸ் உள்ளவங்க யாரோ இல்லைன்னா அரசியல்ல இருக்கிறவங்க யாரோ இப்படிப்பட்ட ஆட்கள் அந்த இடத்தை என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுக்காகவே கொண்டு வந்து அபகரிச்சு வச்சிருவாங்க. இங்க சவுல் ராஜா இறந்த உடனே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த சவுல் ராஜா மட்டும் சாகல, சவுலுடைய வீட்டில் இருக்கிறவங்க, சவுலோட கூட நின்னவங்க, சவுலுடைய சொந்தக்காரங்க நிறைய ஆயிரக்கணக்கான பேர் அந்த யுத்தத்தில் மடிஞ்சு போறாங்க. அதுல சவுலுக்கு ஒரே ஒரு பையன் இருக்கிறான். அந்த பையன் யார் அப்படின்னா யோனத்தான். அந்த யோனத்தானும் இப்ப இறந்து போயிடுறான். அந்த யோனத்தானுக்கு ஒரே ஒரு வம்சாவளி பையன் இருக்கிறான். அந்த பையன் 2 காலம் முடமா இருந்ததுனால இப்ப சுத்தி இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க அந்த சொத்துக்களை அவங்க புடுங்கி கையில வச்சிருந்தாங்க. எல்லாருமே எடுத்துக்கொண்டாங்க. சவுல் தான் செத்து போயாச்சுல்ல, யோனத்தான் செத்து போயாச்சுல்ல, இனி அந்த சொத்தை யாரு கேட்க போறா? இவன் 2 காலம் முடமா இருக்கிற பையன் கேட்க வரவா போறான்? அவன் கேட்க வர முடியாது அப்படின்னு சொல்லி மொத்தத்தையும் அவங்க எடுத்துட்டாங்க. இந்த பிள்ளையும் என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா, இந்த ஊர்ல இருக்க முடியாம இந்த பிள்ளை கண்ணு காணாத தூரத்துல அந்த பிள்ளை போயிருச்சு. அந்த பிள்ளை அங்க இல்லை. இப்ப ஆளுக்கு அந்த சொத்துக்களையும் பொருட்களையும் வீடுகளையும் எல்லாரும் அபகரிச்சு தங்களுக்காக வைத்துக் கொண்டார்கள். ஆனா தாவீது என்கிற ஒரு ராஜா இந்த பிள்ளைய உயிரோடு இருக்கிறானான்னு கேள்விப்பட்டு அவன் இழந்தது, அவனுடைய தகப்பனார் இழந்தது, அவனுடைய தாத்தா இழந்தது மொத்தத்தையும் சேர்த்து அங்க ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. உன்னுடைய சொத்துக்களை எல்லாம் தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தானின் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியிலே நித்தமும் அப்பம் புசிப்பாய். கரங்களை தட்டி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த தாவீதின் தேவன் நம்முடைய தேவன். இந்த தாவீதினுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது போல கர்த்தரின் கண்களிலே இன்றைக்கு உங்களுக்கு கிருபை கிடைக்கும், கிருபை கிடைக்கும். நீங்க எங்க இருந்தாலும், நீங்க எங்க இருந்தாலும், நீங்க எங்க இருந்தாலும், நீங்க எங்க இருந்தாலும் அது இனி திரும்பி வருவதற்கு வாய்ப்பே இல்லை பாஸ்டர் அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லலாம். அவங்க கையில போனதுக்கு அப்புறம் எனக்கு எப்படி பாஸ்டர் திரும்ப கிடைக்கும்? யார் போராடுவா? யார் வழக்காடுவா? யார் அவன்கிட்ட புடுங்கி தர முடியும்? அவ்வளவுதான், போயிருச்சு. என் தாத்தாவுடையது போயிருச்சு, என் குடும்பத்தினுடையது போயிருச்சு, என்னுடையது போயிருச்சு. இனி என்னை யாரும் பார்க்க முடியாது, எனக்காக யாரும் எதுவும் செய்ய முடியாது. ஆனா கர்த்தர் மட்டும் இந்த இரவில் கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். அந்த தாவீதுனுடைய மனசு அவனை ஹல்லேலூயா அந்த மேவிபோசேத்தை தேடுமானால் இன்றைக்கு இந்த 18வது நாள் கர்த்தர் உங்களை தேடி வருகிறார். உங்க பிள்ளைய கர்த்தர் தேடுகிறார், உங்க குடும்பத்தை கர்த்தர் தேடுகிறார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், பிடுங்கி வைத்திருக்கிறதை கர்த்தர் உங்களுக்கு தருவார். சத்துரு பிடுங்கி வைக்கிறது உங்களுக்கு கடந்து வரும். குடும்பத்தார் பிடுங்கி வைத்திருக்கிறது கர்த்தர் உங்களுக்கு நல்ல கரங்களை தட்டி நம்புறேன், முழு பலத்தோட நம்புறப்பா, நம்புறப்பா. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். மேவிபோசேத் வேதம் சொல்லுது, திரும்ப திரும்ப எனக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்ன அந்த மேவிபோசேத்துக்கு இப்ப ராஜாவுடைய அரண்மனையிலிருந்து ஒரு சட்டம் பிறப்பிக்கப்படுகிறது. உனக்கு எல்லாம் திரும்ப கிடைக்கிறது மட்டும் இல்லை, நீ ராஜ சமூகத்திலே நித்தமும் அப்பம் புசிப்பாய். ஹல்லேலூயா. நீங்க யாராவது இந்த சத்தத்தை கேட்கிறவங்க, நீங்க முடமாக்கப்பட்டவர்களா இருக்கலாம், முடமாக்கப்பட்டவர்களா இருக்கலாம். உங்களுக்காக பேசுகிறதுக்கோ உங்களுக்காக அதை வாங்கி தருவதற்கோ யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை உண்டாயிருக்கலாம். ஆனா ராஜாவுடைய நினைவிற்கு
ஆண்டவர் கொண்டு வந்தார்ல ராஜாதி ராஜாவுடைய நினைவிற்கு நீங்க வருவீங்க. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சம்பவத்தை எனக்கு தியானித்து கொண்டிருக்கும் போது ஏன் இப்படி ஆயிருச்சு, இவன் இழந்ததற்கு என்ன காரணம்? இந்த மேவிபோசேத்துக்கு இவ்வளவு ஒரு ராஜா வீட்டு பிள்ளை, அவங்க அப்பா பெரிய ஆளு, அவங்க தாத்தா அந்த முழு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முதலாவதாக ராஜாவாக ஏற்படுத்தப்பட்டவர் தான் அவங்க தாத்தா. அவங்க தாத்தாவை பார்த்தா எல்லாரும் பயந்துக்குவாங்க. அவங்க தாத்தா பெரிய உயரம் உள்ளவர். ஸோ இவனுக்கு இந்த காரியத்தை எல்லாம் இவன் இழக்கிறதற்கு என்ன காரணம், ஏன் இவன் இழந்தான் அப்படின்னு வேதத்தில் வாசிக்கும் போது ஒரு 3 காரியத்தை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். முதலாவதாக 9ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். சீபா ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவன் தமது அடியானுக்கு கட்டளை இட்டபடியெல்லாம் உமது அடியானாகிய நான் செய்வேன் என்றான். ராஜகுமாரரில் ஒருவனைப் போல மேவிபோசேத் என் பந்தியிலே அசனம் பண்ணுவான் என்று ராஜா சொன்னான். நீங்க அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 3வது வசனத்துக்கு வாங்க. 3வது வசனத்திற்கு, அப்பொழுது ராஜா, தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியாய் இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ராஜாவிட்ட கேட்கிறாரு, யாருப்பா இருக்கிறா? இந்த சவுலுடைய குடும்பத்தாருக்கு யாருக்காவது இருக்கிறதுக்கு தயவு செய்யற மாதிரி யாராவது உயிரோட இருக்கிறாங்கன்னு பார்த்தா இந்த மேவிபோசேத் என்கிற ஒரு பையன் இருக்கிறான். ஆனா இந்த பையனை குறித்து சொல்லும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அவன் 2 கால்களும், சொல்லுங்களேன், 2 கால்களும் முடமான ஒருவன் இருக்கிறான். 2 கால்களும் முடமான ஒருவன் இருக்கிறான். அப்போ இந்த பையனுக்கு இந்த 2 கால்களும் முடமாகிறதற்கு என்ன காரணம்? யார் இப்படி என்ன செஞ்சா? அவன் பிறக்கும் போதே முடமா பிறந்தானா, இல்ல குடும்பத்தினுடைய சாபம் ஏதாவது அவன் தலைமையில இருந்துச்சா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. என்ன அப்படின்னு சொன்னா, இவனுடைய தாத்தாவும் இவனுடைய அப்பாவும் யுத்தம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. யுத்தம் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த யுத்தத்துல தோல்வி அடைஞ்சு தன்னுடைய தாத்தா செத்துட்டாரு, தன்னுடைய அப்பாவும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்போ இந்த ராஜா அரண்மனைக்கு ஒரு நியூஸ் வருது. இந்த மாதிரி யுத்தத்திற்கு போன சவுல் ராஜா செத்துட்டாரு, யோனத்தான் செத்துட்டான், பட்டயத்தாலே விழுந்துட்டாங்கன்னு சொன்ன உடனே இந்த பிள்ளை அப்ப எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா 5 வயசுல இருக்கிறாங்க. 5 வயது. இந்த மேவிபோசேத்துக்கு 5 வயசு. தன்னுடைய அப்பா சாகும்போது, தன்னுடைய தாத்தா சாகும்போது இந்த பிள்ளைக்கு 5 வயசு. இந்த 5 வயசான இருக்கிற பிள்ளைய ஒரு அம்மா என்ன பண்ணுது அப்படின்னா, தாதி அப்படின்னா அந்த வீட்டில் வேலை செய்கிற ஒரு அம்மா, ராஜா அரண்மனையில் வேலை செய்கிற அம்மா, இந்த 5 வயசு குழந்தைய தூக்கிட்டு ஓடி வருது. ஓடி வரும்போது இந்த தாத்தாவும் அப்பாவும் செத்துட்டாங்கன்ற செய்தியை கேட்ட உடனே ரொம்ப ஷாக் ஆகி தன்னிடத்துல இருந்த குழந்தைய அப்படியே கீழே விட்டுட்டாங்க. அது அவங்க கையிலிருந்து விழுந்துச்சு அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ கீழே விழுந்தது, அதுக்கு மேலே இந்த அம்மா விழுந்துட்டாங்களா, இல்லை இது வேற குழிக்குள்ள ஏதாவது விழுந்துருச்சா என்னமோ தெரியல. 5 வயசு இந்த குழந்தைய அந்த வீட்டில் வேலை செய்கிற அந்த தாதி தூக்கிட்டு வரும்போது இந்த துக்க செய்தியை கேட்ட உடனே, இந்த ஷாக்கான ஒரு நியூஸை கேட்ட உடனே இந்த குழந்தைய கீழே விட்டுப்படுறாங்க. இந்த குழந்தை கீழே விழுந்த உடனே இந்த 5 வயசு குழந்தைக்கு இந்த எலும்பெல்லாம் ரொம்ப பிஞ்சா தானே இருக்கும். அதனுடைய 2 காலுடைய எலும்புகளும் முறிஞ்சு அந்த இடத்துல அந்த குழந்தை என்ன ஆகுது அப்படின்னா முடமா மாறுது. ஒருவேளை தாத்தா நல்லா இருந்தா, அப்பா நல்லா இருந்தா, சொந்தக்காரங்க யாராவது இருந்தா அந்த பிள்ளையை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகலாம், அந்த பிள்ளைக்கு கட்டு போடலாம், அந்த பிள்ளையினுடைய காலை சரி பண்ணலாம். ஆனா இப்ப என்ன அப்படின்னு சொன்னா, அவனுடைய உடம்புல எல்லா அவயவங்களும் நல்லா இருக்குது. இவன் பிறந்ததிலிருந்து இந்த மாதிரி முடமா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த பிள்ளை விளையாடி போய் ஒரு குழிக்குள்ள விழுந்து முடமானா கூட பரவாயில்ல. ஆனா யாரோ ஒருவர், தெரியாத ஒருவர், தன்னுடைய வீட்டில் இருக்கிற ஒருவர் ஒரு துக்க செய்தியை கேட்டு கீழே விட்டதுனால இவனுடைய 2 கால்களும் இப்ப முடமானது.
ஆனா வேதம் சொல்லுது அந்த மனுஷனுக்கு தான் ராஜ சமூகத்திலிருந்து கர்த்தர் தயையை கிடைக்க பண்ணினார். ஆண்டவருடைய பிள்ளையே, கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய், சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். இந்த மேவிபோசேத்துக்கு சகலத்தையும் திருப்பி கொள்வதற்கு அவன் இழந்தது யாரால அப்படின்னா, அவனால இழக்கல்ல, அவன் சாப்பிட்டதுனால இழக்கல்ல, இல்ல அவன் போய் செலவு பண்ணதுனால இழக்கல்ல, இல்ல அவனுடைய குடும்பத்திற்காக இழக்கல்ல. யாரோ ஒருத்தருடைய அஜாக்கிரதை, யாரோ ஒருத்தருடைய அந்த காப்பாற்றக்கூடிய தன்மை இல்லாததுனால, யாரோ ஒருத்தருடைய விளைவினால இந்த மனுஷன் முடமாக்கப்பட்டான். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் ஒருவேளை சொல்லலாம், பாஸ்டர், என்னுடைய பணத்தை நான் இழந்ததற்கு நான் காரணம் கிடையாது, நான் காரணம் கிடையாது, என்னுடைய வியாதி தான் அதற்கு காரணம். இல்லைன்னா யாரோ ஒரு நபரை நீங்க சுட்டி காட்டி சொல்லலாம், இவன் தான் என்ன இந்த மாதிரி பிரச்சனையில கொண்டு போய் விட்டான், இவனால தான் நான் இதை இழந்தேன், நான் சாப்பிட்டான்னா கூட பரவாயில்ல, நான் ஏதாவது எடுத்தேன்னா கூட பரவாயில்ல. அப்படி எதுவுமே இல்லை. நான் இழக்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் காரணம், யாரோ ஒருத்தர் காரணம். யாரோ ஒருத்தர் என்னை தப்பா கைட் பண்ணிட்டாங்க, யாரோ ஒருத்தர் என்னை ஏமாத்திட்டாங்க. நான் இன்னைக்கு நடுத்தெருவில் நிற்கிறேன், நான் ஏமாந்து போய் நிற்கிறேன். அந்த மனுஷனுடைய வார்த்தையை கேட்டதுனால ஏமாந்து போய் நிற்கிறேன். இன்னைக்கு நான் இழந்ததெல்லாம் எனக்காக நான் இழக்கல பாஸ்டர், நானா இழக்கல பாஸ்டர், இன்னொரு நபர் மூலமாய் நீங்கள் இழந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இந்த மேவிபோசேத்துக்கு யாரோ ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையில இழப்பதற்கு காரணமானார்கள். ஆனால் ராஜா அரண்மனையிலிருந்து நீ இழந்ததை உனக்கு திரும்ப கொடுப்பேன், நித்தம் என் அரண்மனையிலே நீ அப்பம் புசிப்பாய் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி கர்த்தர் என்று வாக்கு கொடுக்கிறார். யாரோ ஒரு மனிதர்கள் மூலமாய் இழந்ததை கர்த்தர் திரும்ப தருவார். நல்ல கரங்களை முழு பலத்தோட தட்டி, முழு பலத்தோட கரங்களை தட்டி, நீ இழந்ததை உனக்கு நான் திரும்ப தருவேன், திரும்ப தருவேன். ஓ, யாரோ ஒரு மனிதர்கள் மூலமாய் நீ இழந்ததை திரும்ப தருவேன். நல்ல கரங்களை தட்டி, நான் நம்புற ஆண்டவரே, நான் நம்புற ஆண்டவரே, கர்த்தர் நன்மை செய்யும்படியாய் கர்த்தர் தேடுகிறார், நன்மை செய்யும்படியாய் தேடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். மனிதர்களுடைய சூழ்ச்சியினாலே இழந்ததை கர்த்தர் திரும்ப தருவார். மனிதருடைய ஞான குறைவினாலே இழந்ததை கர்த்தர் திரும்ப தருவார். சகலத்தையும் நீ திருப்பி கொள்ளுவாய். உங்களுக்கும் அந்த இழந்ததற்கும் சம்பந்தமே இல்லாத யாரோ ஒருத்தருக்கு இது தீர்க்க தரிசனமான வார்த்தையா இருக்கலாம், இது தீர்க்க தரிசனமான வார்த்தையா இருக்கலாம். பாஸ்டர், எனக்குன்னு எதுவுமே நான் எடுத்துக்கல பாஸ்டர், எனக்குன்னு எதுவுமே எடுத்துக்கல, நான் இந்த மாதிரி வார்த்தையை 100% நம்பினது தப்பு பாஸ்டர், இப்பதான் நான் உணர்றேன். அவன் இப்படி எனக்கு துரோகம் பண்ணுவான்னு நான் நினைக்கல, இந்த மாதிரி செய்வாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா நான் போயிருக்க மாட்டேன். ஆனா இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு ஆளாக்குனது இந்த பர்சன், இந்த நபர் அவங்க நல்லா இருக்காங்க, அவங்க சந்தோஷமாயிட்டாங்க, அவங்க என்னை இப்படி முடமாக்கிட்டு அவங்க வேலையை அவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், மனிதர்களாலே நீங்கள் இழந்ததை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தருவார். நீங்க ஏமாந்து இழந்ததை கர்த்தர் திரும்ப தருவார். நம்புறவங்க முழு பலத்தோடு எஸ் எஸ், இது நடக்கும், இது நடக்கும், இது எழுத்தின் பிரகாரமாகவே நடக்கும், இது அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா, thank you Jesus. என் பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை தான் பாஸ்டர், என் மகன் நல்ல மகா, என் மகன் நல்ல மகன். ஆனா ஒரே ஒரு பர்சன் கூட இருந்து பேசி அவனை திசை திருப்பி அவங்க வழியை மாத்தி இப்போ என் பிள்ளை எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்குது, என் மகன் எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்கிறான். நான் என்ன பண்றேன்னே தெரியல. நான் நம்புறேன், அந்த மாதிரி இழந்த யாரு இருந்தாலும் ராஜா அவனுடைய சமூகத்திலிருந்து ஒரு கட்டளை புறப்படுகிறது, ஒரு வார்த்தை புறப்படுகிறது, எங்கிருந்தால் அவனை கூட்டிட்டு வாங்க, அவன் நித்தம் என் சமூகத்தில் அப்பம் புசிப்பான், அவன் நித்தம் என் ஹல்லேலூயா, நித்தம் என் சமூகத்தில் அப்பம் புசிப்பான். உங்களுக்குள்ளது மக்கள் திருடினது, வஞ்சிச்சதை கர்த்தர் திரும்ப கொடுக்க போகிறார், திரும்ப கொடுக்க போகிறார். கரங்களை தட்டி முழு பலத்தோடு
ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு நாளும் வீணாகாது நான் ஓடும் ஓட்டம், நான் செய்யும் ஜெபம் ஒரு நாளும் வீணாகாதே, ஒரு நாளும் வீணாகாதே. நான் ஓடும் ஓட்டம் எல்லாரும் ஒரு நாளும் பிடித்துக்கொள் ஜீவவசனோ பிரகாசி பாடுவோம். நெறிகட்ட சமுதாயத்தில் நான் தானே நட்சத்திரம், நெறிகட்ட சமுதாயத்தில் நான் தானே நட்சத்திரம். கைகளை மேல தட்டி தொடர்ந்து ஓடு. அவமானம் நிந்தை எல்லாம் அனுதின உணவு போல பாடுவோம். பாழிச்சொல் எதிர்ப்பு எல்லாம் நலந்தரும் ஊட்டச்சத்து, பாழிச்சொல் எதிர்ப்பு எல்லாம் நலந்தரும் ஊட்டச்சத்து. இப்ப கைய மேல தொடர்ந்து ஓடு. ஜெபம் செய்வது நீ மறந்து விட்டு விடாதே, நீ மறந்து விடாதே. கண்களை பதித்து விடு, கண்களை பதித்து விடு. சிலுவை சுமந்ததனா சிங்காசனம் அமர்ந்து விட்டான், சிலுவை சுமந்ததனா சிங்காசனம் அமர்ந்து விட்டான். கைகளை மேல தட்டி தொடர்ந்து ஓடு. நீ மறந்து விடாதே இயேசுப்பா, நீ மறந்து விடாதே. ஒரு நாளும் வீணாகாதே நான் ஓடும் ஓட்டம், நான் செய்யும் ஜெபம் ஒரு நாளும் வீணாகாதே. ஹல்லேலூயா. நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். நம்பர் 1, முதலாவதாக நான் எதை திருப்பிக் கொள்ளுவேன் அப்படின்னு சொன்னா, யாரோ ஒருத்தருடைய பிழையின் நிமித்தமாய் நான் இழந்ததை நான் திரும்ப பெற்றுக்கொள்ளுவேன். யாரோ ஒருத்தருடைய வஞ்சனையின் நிமித்தமாய் நான் இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்ளுவேன். யாரோ ஒருத்தருடைய தவறான வழிநடத்துதலின் மூலமாய் நான் இழந்ததை நான் திரும்ப ஆண்டவர் எனக்கு தருவார். ஹல்லேலூயா. அது நான் காரணம் இல்லை, யாரோ ஒருத்தர் தான் காரணம். அது நான் காரணம் இல்லை, சூழ்நிலை தான் அது காரணம். அது நான் காரணம் இல்லை, எனக்கு அந்த மனுஷன் தான் காரணம். ஆனா கர்த்தர் சொல்றார், பயப்படாதீங்க. அவர் உங்களுக்கு திரும்ப தரணும்னு நினைச்சாருன்னா, கர்த்தர் மறுபடியும் உங்களுக்கு சகலத்தையும் திருப்பிக் கொள்ள நினைச்சாரானால், நீங்க இழந்தது மட்டுமல்ல, உங்களை இழக்க வச்சவங்க கையில இருந்து கூட திரும்பி கொடுக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நம்பர் 2, இரண்டாவதாக இந்த சம்பவத்துல ரொம்ப ஆச்சரியமா இருக்குது அப்படின்னு சொன்னா, இந்த மனுஷன் இழந்து போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, வேதத்தில் அந்த வசனத்தை வாசிக்கலாம். 19ஆம் அதிகாரத்தினுடைய 28வது வசனத்தை வாசிக்கலாமா? 28வது வசனம்.
19ஆம் அதிகாரம் 28வது வசனம். 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரத்தினுடைய 28வது வசனத்தை வாசிக்கலாம். ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு முன்பாக என் தகப்பன் வீட்டார் எல்லாரும் சாவுக்கு ஏதுவாய் இருக்கிறார்களே ஒழிய மற்றபடி அல்ல. ஆனாலும் உமது பந்தியிலே சாப்பிடுகிறவர்களோடே உமது அடியானே வைத்தீர். இன்னும் நான் ராஜாவினிடத்தில் முறையிட இனி எனக்கு என்ன நியாயம் இருக்கிறது என்றான். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். ராஜாவாகிய என்னுடைய ஆண்டவனுக்கு முன்பாக என் தகப்பன் வீட்டார் எல்லாரும் சாவுக்கு ஏதுவா இருந்தார்களே ஒழிய மற்றபடி அல்ல. போதும், கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. இப்போ இந்த இடத்துல இந்த மேவிபோசேத்தை என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, ராஜாவுக்கு முன்னாடி இவனுடைய வம்சம் ரொம்ப பெரிய வம்சம், இவனுடைய பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப பெரிய பேக்ரவுண்டு. என்னதான் இருந்தாலும் 2 கால்கள் முடமா இருந்தாலும் இவனுடைய அப்பா யாரு? யோனத்தான். யோனத்தானை குறித்து வேதம் சொல்கிறது, கழுகை காட்டிலும் வேகமாய் ஓடக்கூடியவன். யோனத்தான் ஒரு மிகப்பெரிய பலசாலி. யோனத்தானும் அவனுடைய ஆயுததாரி, இவங்க 2 பேரும் போய் ஒரு எதிரியினுடைய பாளையத்தை ஜெயிச்சுட்டு வந்துருவாங்க. இவங்க அப்பா வந்து பெரிய ஆள்னா பெரிய ஆள், அதை விட இவனுடைய தாத்தா அதை விட பெரிய ஆள். இவன் வந்த வம்சம், இவனுடைய அப்பாவுனுடைய இடம், இவங்க தாத்தாவுனுடைய இடம், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு இடம். ஆனா இந்த ராஜ சமூகத்துல வந்து தாவீதின் இடத்துல இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீங்க இந்த மாதிரி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. நான் மட்டும் இல்லை, என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே உங்களுக்கு முன்னாடி சாகிறதுக்கு ஏதுவா இருக்கிறோம், செத்து போறதுக்கு ஏதுவா இருக்கிறோம். அப்படின்னா என்னை குறித்து பெருமை பாராட்டுறதுக்கோ, எங்க தாத்தா இப்படிப்பட்ட பெரிய ஆள்னு சொல்றதுக்கோ, எங்க அப்பா இப்படிப்பட்ட பெரிய ஆள்னு சொல்றதுக்கோ நான் ஒண்ணுமே பாத்திரம் அல்ல. நான் அதுக்கு வந்து உகந்த ஆள் கிடையாது. நான் முடமா இருக்கிறதுக்கு மட்டும் இல்லை, என்ன வச்சு மட்டும் இல்லை, நானோ என்னுடைய குடும்பமோ உங்க சமூகத்துல நிற்கிறதற்கு தகுதி உள்ளவர்கள் அல்ல. நல்லா கவனிச்சுங்க. இவன் மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, நான் ஒன்றும் இல்லை, பலன் இல்லாத ஒருவன், தைரியம் இல்லாத ஒருவன். அப்படின்னா இந்த வசனத்தை நீங்க திரும்ப வாசிக்கும் போது நீங்க 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை வாசிக்கலாம். 11வது வசனத்தை வாசிக்கலாம். சீபா ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவர் தமது அடியானுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் உமது அடியானாகிய நான் செய்வேன் என்றார். ராஜகுமாரரில் ஒருவனை போல மேவிபோசேத் என் பந்தியிலே ஆசனம் பண்ணுவான் என்று ராஜா சொன்னான். அதுக்கு முன்னாடி 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது தாவீது ராஜா அவனை லோத்தேபேரிலே இருக்கிற அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டில் இருந்து அழைப்பித்தான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வசனத்திற்கு பின்னாடி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய சரித்திரமே அடங்கி இருக்கிறது. இப்போ சவுல் ராஜா இறந்துட்டாரு, யோனத்தானையும் கொன்னுட்டாங்க. இப்ப தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே இறந்து போயிட்டாங்கன்னு சொன்ன உடனே இந்த மேவிபோசேத்து 2 காலும் முடமா இருந்ததுனால அவருக்குள்ளே என்ன வருது அப்படின்னு சொன்னா ரொம்ப பயமா இருக்குது. எதுக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொன்னா, பொதுவாக ஒரு ராஜாவை அந்த நாட்டிலிருந்து அந்த ராஜா கொல்லப்படுவாரனால் அந்த ராஜாவோட சேர்ந்து யாரெல்லாம் உயிரோட இருக்கிறாங்களோ எல்லாரையுமே கொன்றுவாங்க, யாரையுமே உயிரோட வைக்க மாட்டாங்க. நீங்க வந்து இலங்கையில கூட இந்த பிரச்சனையை நீங்க ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பிரச்சனையில வந்து பிரபாகரன் அப்படின்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அப்ப அந்த பிரபாகரன் வந்து பெரிய யுத்தம் நடந்துட்டு இருந்து அந்த பிரபாகரன் அவரை மட்டும் கொல்லாம அவங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் சின்ன பிள்ளைங்கன்னு கூட பார்க்காம எல்லாரையுமே கொண்டு குவிச்சாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, யாரையாவது ஒருத்தரை விட்டு வச்சோம் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து திரும்ப பிரச்சனை பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க எல்லாரும் கொண்டுட்டாங்க. அப்போ இந்த குடும்பத்துல வந்து தேடி 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 எந்த வீட்டில் இருக்கிறாங்க, எங்க இருக்கிறாங்க, அவங்க சொந்தக்காரங்க யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி தேடி 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 போய் அவங்க கொண்டுட்டாங்க. அப்போ இந்த 2 காலும் முடமா இருக்கிற இந்த மனுஷன் எங்க போறார் அப்படின்னா, லோத்தேபேரிலே இருக்கிற இந்த லோத்தேபேர் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள்
ஜனங்கள் குடியிருக்கிறதுல இருந்து கடைசியில இருக்குது. அப்படின்னா அந்த பார்டர்னு சொல்லுவாங்கல்ல. இப்ப இந்தியாவுக்கு நமக்கு நிறைய, இந்தியாவுக்கு இலங்கை, நம்ம இந்தியா தாண்டா இலங்கை இருக்குது, இந்தியாவை தாண்டா பாகிஸ்தான் இருக்குது. இந்த மாதிரி எங்க போயிட்டார் அப்படின்னு சொன்னா, அந்த மாதிரி இன்னொரு நாட்டினுடைய பார்டர் தான் என்னன்னா இந்த ஏரியா. ஒருவேளை யாராவது ஒருத்தர் என்னை தேடி வந்தாங்கன்னா, என்னை கொல்றதுக்கு வந்தாங்கன்னா, இந்த நாட்டிலிருந்து என்னுடைய உயிர் தப்பித்து கொள்ள பக்கத்தில் போயிடலான்னு சொல்லிட்டு தன்னுடைய வீட்டை விட்டு, தன்னுடைய குடும்பத்தை விட்டு, தன்னுடைய அரண்மனையை விட்டு, இந்த 2 காலும் முடமான ஒரே ஒரு காரணத்திற்காக, யாரையும் எதிர்த்து நிற்கிறதற்கு பலன் இல்லாம, வேதம் சொல்லுது, லோத்தபாரில ஒருத்தருடைய வீட்டில் போய் அப்படியே அடைக்கலம் வச்சிட்டார். அவர் அப்படியே அங்க இருந்துட்டாரு. காரணம் என்னன்னா, தன்னுடைய பலவீனத்தின் நிமித்தமாய், தன்னுடைய கால்கள் இல்லாததனால். நான் நம்புறேன், ஆண்டவர் சகலத்தையும் திருப்பி கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்பர் 1, முதலாவதாக இன்னொருத்தர் மூலமாய் இழந்ததை ஆண்டவர் திரும்ப தருவார். நம்பர் 2, நான் நம்புகிறேன், என்னுடைய பலவீனத்தின் நிமித்தமாய் நான் எதையெல்லாம் இழந்திருக்கிறேனோ அதை எனக்கு திரும்ப தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க முழு பலத்தோட கரங்களை தட்டி, என்னுடைய பலவீனத்தினால் நான் ஒரு பராக்கிரமசாலி அல்ல, நான் ஒரு யுத்த வீரன் அல்ல, எனக்கு ஒன்றும் தெரியாது, என்னுடைய தகப்பனை போல நான் அல்ல, என் தகப்பனை போல அல்ல. அப்படின்னா இந்த மனுஷனிடத்திலிருந்து எல்லா சொத்துகளையும் அபகரிச்சு வச்சிருக்கிறாங்க பாருங்களேன். இந்த சொத்துக்கள் எல்லாம், வீடுகள் எல்லாம் புடுங்கிட்டாங்க பாருங்க. ஆனா எதிர்த்து நிற்கிறதற்கு இவருக்கு என்ன இல்லைன்னா பலன் இல்லை. காரணம் என்னன்னா, 5வது வயதிலேயே இவர் முடமாயிட்டாரு. தன்னுடைய 5வது வயதிலே 2 கால்களையும் இவர் இழந்துட்டாரு. தன்னுடைய பலவீனம். இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் இன்னைக்கு இந்த வார்த்தை எனக்கானது தான் பாஸ்டர், நான் சகலத்தையும் இழந்துட்டேன். ஏன் அப்படின்னு சொன்னா, என்னுடைய பலவீனத்தின் நிமித்தமாய், என் குடும்பத்தில் இருக்கிற யாரை போலையும் நான் பலசாலி இல்லை. என்னுடைய இயலாமை, என்னுடைய அறியாமை, என்னுடைய ஞானம் இல்லாமை, நானே இழந்துட்டேன். நான் சம்பாரிச்சுட்டு நான் இழந்தேன். எனக்கு வந்த வாய்ப்புகள் எல்லாம் நிறைய நான் இழந்துட்டேன். காரணம் வேற யாரும் கிடையாது, என் பலவீனம் தான் காரணம். அந்த இடத்துல என்னால் பலனா நிற்க முடியல, அந்த இடத்துல என்னால் தைரியமா நிற்க முடியல. ஆனா கர்த்தர் இன்று வாக்கு கொடுக்கிறார், அந்த மேவிபோசேத்து தன் பலவீனமாய் இருந்து தான் இழந்ததையெல்லாம் ராஜா அவனுக்கு திரும்ப கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. 2 கரங்களை மேல உயர்த்தி முழு பலத்தோடு அப்பாட்ட சொல்லி, முழு பலத்தோடு யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய், முழு பலத்தோடு கையை உயர்த்தி, நான் நம்புறேன் ஆண்டவரே, சொல்லுங்க, என்னால தான் நான் இழந்தேன், நான் தான் அந்த காரியத்தை இழந்தேன், எனக்கு ஒன்றும் தெரியாததுனால அந்த காரியத்தை நான் இழந்தேன், எனக்கு பலன் இல்லாததுனால நான் இழந்தேன், நான் யுத்த வீரனா இல்லாததுனால நான் இழந்தேன். ஆனா கர்த்தர் திரும்ப தருகிறவர். சத்தத்தை உயர்த்தி இந்த வார்த்தைக்காக அந்த சூழ்நிலையில இருக்கிற அத்தனை பேரும் முழு பலத்தோடு இன்று மேவிபோசேத்தை கர்த்தர் நினைக்கிற நாள். இன்றைக்கு அவருடைய ஞாபகத்திற்கு நீங்கள் வரப்போகிறீர்கள். அந்த மேவிபோசேத்துக்கு தாவீதனுடைய ஞாபகத்திற்கு வந்தது போல கர்த்தர் உங்களையும் அந்த ஞாபகத்திற்கு கொண்டு வர போகிறார். ஜெபிங்க, சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இழந்ததெல்லாம் திரும்ப தருகிறவர். ஹல்லேலூயா. எனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர். நம்பர் 1, முதலாவதாக சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா, யாரோ ஒருத்தருடைய பிழையினால் இழந்ததை ஆண்டவர் எனக்கு திரும்ப தருவார். நம்பர் 2, இரண்டாவதாக என்னுடைய பலவீனத்தின் நிமித்தம் நான் இழந்ததை திரும்ப பெற்று கொள்ளுவேன். அறிக்கை செய்கிறீர்களா? திரும்ப தருகிற தேவன், நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு காரியத்தை நம்ம வாசிக்க போறோம். இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நீங்கள் 9ஆம் அதிகாரத்தினுடைய
9ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை வாசிக்கலாமா? 1வது வசனத்தை வாசிக்கலாம். யோனத்தானின் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாயிருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். அப்பொழுது சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபா என்னும் பேருள்ளவனை தாவீதிடத்தில் அழைத்து வந்தார்கள். கவனிங்க, எல்லாரும் கவனமாக கவனிக்கணும். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இப்போ அந்த ஸ்டோரி உங்களுக்கு முன்னாடி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டோரி உங்க முன்னாடி கொண்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? உண்மைதானே? அப்படின்னு சொன்னா சவுல் இறந்துட்டாரு, யோனத்தானும் இறந்துட்டாரு. அவங்களுக்கு ஒரே ஒரு பிள்ளை, சவுலுக்கு பேர பிள்ளை யோனத்தானுடைய பையன், 5 வயசு. அவனுடைய தாதி கூட்டிட்டு வராங்க. அப்போ இந்த துக்க செய்தியை கேட்ட உடனே அந்த குழந்தைய கீழே விடுறாங்க. அந்த குழந்தையினுடைய 2 காலும் முடமாகுது. அந்த குழந்தை இப்போ தன்னையும் கொன்றுவாங்களோன்னு நினைச்சிட்டு அந்த தேசத்தினுடைய லாஸ்ட்ல போய் குடி இருக்குது. ஏன்னா யாராவது தன்னை கொல்ல வந்துட்டாங்கன்னா பக்கத்து நாட்டில் போயிடலான்னு சொல்லி தன்னுடைய சொத்துக்களையோ தன்னுடைய தகப்பனாருடையோ தன்னுடைய தாத்தாவுடையோ கேட்கக்கூடிய பலனற்றவனாய் போயிட்டான். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்குது. இப்போ ராஜா என்ன கேட்கிறார் அப்படின்னு சொன்னா, சவுலுடைய வீட்டில் யாரையுமே நம்ம பார்க்க முடியல, யாராவது ஒருத்தர் உயிரோட இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கும்போது அங்க ராஜா அரண்மனையில இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரே ஒருத்தனை கூட்டிட்டு வர்றாங்க. யாரை கூட்டிட்டு வர்றாங்கன்னா, இந்த சவுலனுடைய வீட்டில் வேலைக்காரனா இருந்த சீபா என்கிற ஒருத்தனை கூட்டு வராங்க. இவர் பேர் என்னது? இந்த கேரக்டர் நீங்க மறக்க கூடாது. இந்த சீபான்றவங்க யாரு? சவுலனுடைய வீட்டு வேலைக்காரன். இப்போ அவனை கொண்டு நிறுத்துறாங்க. கொண்டு நிறுத்தின உடனே ராஜா அவனை பார்த்து, நீதான் சீபாவா என்று கேட்டான். அவன் அடியேன் தான் என்றான். அப்பொழுது ராஜா, தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியாய் இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன். ஹலோ, கவனிங்க. நம்ம இந்த சீபாவை பொதுவா இந்த வசனத்தை வாசிக்கும் போது நீங்க என்ன நினைப்பீங்க? என்ன நினைப்போம்? இந்த சீபா நல்லவன் நினைப்போமா, கெட்டவன் நினைப்போமா? சொல்லுங்க. நல்லவன் நினைப்போமா, கெட்டவன் நினைப்போமா? நம்ம என்ன நினைப்போம்னா நல்லவன் தான் நினைப்போம். என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எப்பா சவுலுடைய குடும்பத்தாரில் நான் உதவி செய்யறதற்கு யாராவது இருக்காங்களான்னு கேட்டா, இவன் மேவிபசேத்துக்கு எனக்கு பொதுவா அந்த ராஜாங்கத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உம்முடைய சிநேகிதனாகிய யோனத்தானுடைய மகன் மேவிபசேத்து என்கிற ஒரு வாலிபன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அப்படி சொல்லல. இந்த சீபா என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான. நம்ம என்னமோ இந்த சீபா இந்த யோனத்தானுடைய பையன் மேல பரிதாபப்பட்டு இறக்கப்பட்டு ராஜா ஏதாவது ஒன்று செய்வாரு அப்படின்னு நினைச்சு சொல்றதா நம்ம நினைச்சிருவோம். ஆனா கிடையாது. என்ன அப்படின்னு சொன்னா, தாவீது சீயோன் கோட்டையை பிடிப்பாரு பாருங்க. தாவீது சீயோன் கோட்டையை பிடிக்க வரும்போது இந்த தாவீதிற்கு விரோதமாக ஒரு கூட்டத்தை அனுப்புவாங்க. யாரை அனுப்புவாங்க அப்படின்னா, அந்த ஊர்லே இருக்கிற முடவன், அந்த ஊர்லே இருக்கிற கண்ணு தெரியாதவங்க, இவங்க எல்லாரையும் முன்னாடி அனுப்புவாங்க. ஆனா இவங்களை எல்லாரையும் தாண்டி தான் தாவீது சீயோன் கோட்டையை பிடிப்பாரு. அப்போ ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, குருடர்களும் சப்பானிகளும் முடவர்களும் தாவீதனுடைய வீட்டிலே சேரலாகாது அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும். நீங்க வாசிக்கலாம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். சத்தமா வாசிங்க. எவன் சாலகத்தின் வழியா ஏறி எபூசியரையும் தாவீதின் ஆத்துமாவை பகைக்கிற சப்பானிகளையும் குருடரைகளையும் முறியடிக்கிறானோ அவன் தலைவனாய் இருப்பான் என்று தாவீது அன்றைய தினம் சொல்லி இருந்தான். அதனால் குருடனும் சப்பானியும் வீட்டிலே வரலாகாது என்று சொல்லுகிறது உண்டு. புரியுதா உங்களுக்கு இந்த வசனம்? உங்களுக்கு விளங்கிருச்சா? அப்படின்னா, எவன் சாலகத்தின் வழியாய் ஏறி எபூசியரையும் தாவீதின் ஆத்துமா பகைக்கிற சப்பானிகளையும் குருடர்களையும். அப்படின்னா தாவீது யாரை பகைச்சாராமா? யாரை பகைச்சாரு? சப்பானியையும் குருடரையும். ஏன் தாவீது மோசமான ஆளா?
தாவீது முதல்ல ராஜாவாருக்கு முன்னாடி தான் கூட இருந்தவங்க யார் அப்படின்னு சொன்னா, சமுதாயத்தினாலே ஒதுக்கப்பட்டவங்க எல்லாரும் தான் தாவீதோட இருந்தாங்க. தாவீது ஃபர்ஸ்ட் சேர்த்தது அந்த ஊர்லயே மோசமானவங்கள தான் தன்னோட சேர்த்து ராஜாவானார். அப்போ அவர் ஒதுக்க மாட்டார். இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இவர் சீயோன் கோட்டையை பிடிக்கிறதுக்கு முன்னாடி இவர் எப்படியாவது தோக்கடிக்கணுன்றக்காக இந்த மாதிரி சப்பானிகளையும் குருடர்களையும் முன்னாடி அனுப்புறாங்க. இப்ப ராஜா அரண்மனையிலிருந்து ஒரு சட்டம் பிறப்பிக்கப்படுகிறது. பொதுவா பலவீனமா இருக்கிறவங்களை யாரும் டக்குன்னு கை வைக்க மாட்டாங்க. யுத்தத்திற்கே வந்தாலும், இன்னொரு நாட்டில இருந்து வந்தாலும் பலசாலிகளை தான் ஃபர்ஸ்ட் குறி வைப்பாங்களே தவிர கண்ணு தெரியாதவங்களை குறி வைக்க மாட்டாங்க, முடவங்களை குறி வைக்க மாட்டாங்க. ஆனா அன்னைக்கு ஒரு சட்டம் பிறப்பிக்கப்படுது. என்ன அப்படின்னு சொன்னா, யார் உங்களில் சப்பானிகளையும் குருடர்களையும் முறியடிக்கிறார்களோ அதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும். அப்போ அந்த மாதிரி ஒரு கூட்டம் போய் அது நடக்குது. அப்போ ஒரு ரூல்ஸ் ஒன்று வருது. இனி தாவீதுனுடைய வீட்டில் குருடர்களும் சப்பானிகளும் வரலாகாது. இப்ப சீபா இப்ப பேசுறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? என்ன பேசுறாரு அப்படின்னு சொன்னா, ராஜா நீங்க சொல்றது மாதிரி ஒருத்தன் இருக்கான், நன்மை பெறதுக்கு ஒருத்தன் இருக்கான். ஆனா அவனால உங்க வீட்டுக்குள்ள என்ன பண்ண முடியாது, வரலாகாது. ஏன்னா ஒரு ரூல்ஸ் இருக்குது. குருடர்களும் சப்பானிகளும் முடவர்களும் உங்க வீட்டுக்குள்ள என்ன பண்ண முடியாது, வர முடியாது. இந்த முடமான ஒரு மனுஷன் இருக்கிறான்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இதுதான். நீங்க அவனை உள்ள கொண்டு வர முடியாதுன்னு இந்த சீபா தடுத்து நிறுத்தினான். இந்த சீபா ஏன் இதை சொல்றாரு அப்படின்னு சொன்னா, சவுலுடைய வேலைக்காரனா இருந்ததுனால சவுலுக்கு எங்க சொத்து இருக்குது, எங்க என்ன ஆசீர்வாதம் இருக்குது, எவ்வளவு தங்கம் இருக்குது, இது அதிகமா தெரிஞ்சு வச்சிருக்கிறது யாரு, சீபா. அந்த தாவீதுனுடைய குடும்பம் இறந்து போனதுக்கு பிற்பாடு அவங்களுடைய சொத்துல நிறைய சொத்து யார்கிட்ட இருக்குது, இந்த சீபாட்ட இருக்குது. இந்த சீபா நம்ம நினைக்கிறது மாதிரி நல்லவன் இல்லை. ஆனா வேதம் சொல்லுது, யார் பிடுங்கி வச்சிருக்கிறாங்களோ அந்த மனுஷனையே கூட்டிட்டு ராஜாவுக்கு முன்பாக நிற்க வச்சு அந்த மனுஷனுடைய வாயிலிருந்தே வரவழைச்சு கர்த்தர் மேவிபெசேத்தேக்கை கர்த்தர் விசாரிக்கிறார். நல்ல கரங்களை தட்டி, முழு பலத்தோட கரங்களை தட்டி, முழு பலத்தோட கரங்களை தட்டி நான் நம்புறேன். நம்பர் 3, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய், சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். 3வது, முதல்ல நீங்க எங்க திருப்பிக் கொள்ளுவீங்க அப்படின்னு சொன்னா, நம்பர் 1 ஃபர்ஸ்ட் கர்த்தர் நம்ம எதுல திருப்தி கொள்வார்னா, யாரோ ஒருத்தருடைய பிழையினால இழந்ததை நம்ம திருப்பிக் கொள்ள போகிறோம். நம்பர் 2, இரண்டாவது, என்னுடைய பலவீனத்தின் நிமித்தமாய் நான் இழந்ததை கர்த்தர் எனக்கு திரும்ப தர போறாரு. நம்பர் 3, மூன்றாவதாக, பிடுங்கி வைத்திருக்கிற என்னுடைய ஆசீர்வாதத்தை யார் பிடுங்கி வைத்திருக்கிறார்களோ அவர்கள் கையில் இருந்து கர்த்தர் எனக்கு திரும்பி வர பண்ண போகிறார். நீ சகலத்தையும், ஆமென், பிசாசனுடைய கையிலே இருக்கிறதை கர்த்தர் திருப்பி எடுக்க பண்ணுகிறதற்கு நம்புறவங்க கைகளை தட்டி முழு பலத்தோடு, முழு பலத்தோடு, முழு பலத்தோடு நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய், திருப்பி கொள்ளுவாய். ஹல்லேலூயா, ஆமென். நிலங்களை எல்லாம் தன் கைவசப்படுத்தி, சொத்துக்களை எல்லாம் தன் கைவசப்படுத்தி, நல்லவனை போல நடிச்சு, வெளி தோற்றத்தில் எல்லாத்தையும் சொல்லி, ஆனா உள்ளுக்குள்ள கன்னிங்கா இருந்த ஒரு பர்சன் சீபா. ஆனா ஆண்டவர் என்ன கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, நீ என்னென்ன வச்சிருக்கிறியோ, யார் யார் என்னென்ன வச்சிருக்கிறாங்களோ, சவுலுடைய ஒரு நிலத்தை கூட மிச்சம் வைக்காம, சவுலுடைய யோனத்தானுடைய ஒரு பொருளை கூட இழக்காம மொத்தத்தையும் யாரு கையில எழுதி கொடுக்க வச்சாங்க அப்படின்னு சொன்னா, மேவிபெசேத்தேக். தன்னுடைய உயிரே தனக்கு கிடைக்குமான்னு பயந்துட்டு இருந்த மேவிபெசேத்தேக், தன்னை யார் கொல்லுவார்களோ அப்படின்னு சாவுக்காக எதிர்பார்த்திருந்த மேவிபெசேத்தேக், தாவீதை பார்த்தா பயமா இருக்குது, தாவீதனுடைய ஆட்களை பார்த்தா பயமா இருக்குது. இப்ப தாவீது ராஜாவாயிட்டார். தன்னுடைய தகப்பனாருக்கு, தன்னுடைய தாத்தாவுக்கு நேர் எதிரியாயிருந்த அந்த தாவீது இப்ப ராஜாவானார். தாவீது நினைச்சிருந்தா சவுலுடைய குடும்பத்தாரை எல்லாரையுமே அழிச்சிருக்கலாம். மனசுக்குள்ள பதட்டமா இருக்கு, பயமா இருக்கு.
அதனால அரண்மனையை விட்டு, வீட்டை விட்டு, சொத்துக்களை விட்டு, உடைமைகளை விட்டு, கண்ணு காணாத தூரத்துல ஒரு சின்ன குடிசையில 2 காலும் முடமா ஒரு ஓரத்துல உயிர் மட்டும் காப்பாத்திட்டா போதும், என் உயிர் மட்டும் எனக்கு இருந்தா போதும், என் தகப்பனுடைய சொத்து எனக்கு வேண்டாம், என் தாத்தாவுடைய எதுவுமே எனக்கு வேண்டான்னு சொல்லி எல்லாமே இழந்து போயிருந்த ஒரு மேவிபோசேத்து, யாருடைய கண்ணுக்கும் தென்படல. எல்லாருமே இந்த குழந்தைய மறந்துட்டாங்க, எல்லாருமே இந்த வாலிபனை மறந்துட்டாங்க. 5 வயசுலேயே தன்னுடைய தாதியினால் தன்னுடைய 2 கால்களையும் இழந்த அந்த மேவிபோசேத்து, வேதம் சொல்லுது, தாவீது என்கிற ஒரு ராஜா ராஜ பதவிக்கு வந்த உடனே ஆண்டவர் ஞாபகத்தை கொடுக்கிறார், கர்த்தர் ஞாபகத்தை கொடுக்கிறார். நான் நம்புறேன், அந்த தாவீதினுடைய இடத்துல நான் யாரை வைக்கிறேன்? நான் கர்த்தரை வைக்கிறேன், கர்த்தரை வைக்கிறேன். கர்த்தரிடத்திலிருந்து ஒரு வார்த்தை புறப்படுகிறது, அவன் எங்க இருந்தாலும் கூட்டிட்டு வாங்க. கர்த்தரிடத்திலிருந்து ஒரு வார்த்தை புறப்படுகிறது, அவன் தகப்பன் இழந்தது, அவன் தாத்தா இழந்ததை அவனுக்கு திரும்ப கொடுங்கன்னு கர்த்தரிடத்திலிருந்து ஒரு கட்டளை புறப்படுகிறது. யாருடைய கையிலே இருந்தாலும் அவன் கைக்கு போக வேண்டியது அனைத்தையும் அவன் கைக்கு போகிறது மட்டுமல்லாமல் நித்தம் 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 என்னுடைய அரண்மனையிலே, டெய்லி என்னுடைய அரண்மனையிலே என் கூட அவன் என்ன பண்ணுவான்னா அப்பம் புசிப்பான். கர்த்தர் இன்னைக்கு தெளிவா வாக்கு கொடுக்கிறாரு, நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். சகலத்தையும், நீங்க எந்த மூலையில இருந்தாலும், நீங்க கண்ணு கெட்டாத தூரத்துல இருந்தாலும், சிலர் சொந்த ஊரை விட்டு எல்லாத்தையும் இழந்து வெளி ஊர்ல கண்ணுக்கு தெரியாம ஓடி வந்திருக்கலாம், பயந்து போய் வந்திருக்கலாம். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற இந்த ஜெபத்துல இருக்கிறவங்க கூட, பாஸ்டர் நான் அப்படிதான் வந்தேன், என் சொந்த ஊர்ல நான் இல்லை, சொந்த ஜனங்கள் மத்தியில நான் இல்லை, நான் சம்பாதிச்ச இடத்துல நான் இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, நான் எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன், எனக்கு தைரியமே இல்லை, தைரியமே இல்லை, நான் மறைஞ்சு வாழ்றேன், நான் தெரியாம வாழ்றேன், ஒரு மூலையில வாழ்றேன், யாருக்கும் தெரியாது, எல்லாரையும் கான்டாக்ட் பண்றதே இல்லை. ஆனா கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், நீங்க பூமியினுடைய அந்த கோடிக்கு போனாலும் ஆண்டவருடைய கண்கள் உங்களை பார்த்துட்டே இருக்கு, கர்த்தருடைய கரம் உங்களை பார்த்துட்டே இருக்குது, ஆண்டவர் உங்க பிள்ளைய பார்த்துட்டே இருக்கிறாரு. மறுபடியும் கர்த்தர் இஸ்ரவேலுக்குள்ள கொண்டு வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓடி போன இந்த மேவிபோசேத்தேக்க திரும்ப ராஜ அரண்மனைக்கு கர்த்தர் கொண்டு வந்தார். அவன் குடியிருக்கிற இடத்துல கர்த்தர் கொண்டு வந்தார். வெறுமையா கொண்டு வரல, நித்தம் அப்பம் புசிக்கிறவனாய் கர்த்தர் கொண்டு வந்தார். மரணத்திற்காக அல்ல, சகலவற்றையும் திருப்பி கொடுக்க ஆண்டவர் கொண்டு வந்தார். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்களை கர்த்தர் மறுபடியும் கொண்டு வருவார், மறுபடியும் கொண்டு வருவார். உங்க பிள்ளைகளை மறுபடியும் கொண்டு வருவார், உங்க சொந்த ஊருக்கு கொண்டு வருவார், சொந்த ஜனங்களுக்கு முன்னாடி கொண்டு வருவார், நீங்க வேலை செய்த இடத்துல கொண்டு வருவார், நீங்க வெட்கப்பட்ட இடத்துல கொண்டு வருவார், நீங்க மனசு நொந்த இடத்துல கொண்டு வருவார், கொண்டு வருவார். நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் எனக்காக ஆவியானவர் கொடியேற்றுவார். ஹல்லேலூயா. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கொடி பிடிப்பா. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கொடி பிடிப்பா. சொல்லுவோம், அஞ்சாதே என் மகனே, அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகனே. சொல்லுவோம், வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநாடை வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநாடை நடந்திடுவோம். சொல்லுவோம், 1000 தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாதே. சொல்லுவோம், 1000 தான் துன்பம் அணுகாது அணுகாது. ஆவியே ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அலகை வென்று விட்டோம். ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அலகை வென்று விட்டோம்.
கோடி பிடித்திடுவோம், நம் வீரனாடை நடந்திடுவோம். விசுவாசத்தோடு ஹalleluya. கோலியாத்தை முறியடிப்போம். இயேசுவின் நாமத்தினால் விசுவாச கேடயத்தால் ஹalleluya. நம் பிசாசை வென்றிடுவோம், வெற்றி கோடி பிடித்திடுவோம், நம் வீரனாடை நடந்திடுவோம், வெற்றி கோடி பிடித்திடுவோம், வீரனாடை நடந்திடுவோம். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ சகலத்தையும் இந்த வார்த்தையில் ஒரு 10 டைம் சொல்லி அப்படியே எல்லாரும் எழும்பி நிற்க போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய், நான் சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவேன். உங்க தலை மேல கையை வச்சு நீங்க சொல்லுங்க. ஸோ ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைங்க கத்திரிடத்துல சொல்லுங்க. இன்றைக்கு ஆண்டவர் தத்துருவமாய் ஆண்டவர் பேசி இருக்கிறார். கத்தர் நிலைவரமாய் கத்தர் பேசி இருக்கிறார். நீ சகலத்தையும் நான் சகலத்தையும் சொல்லுங்க. திருப்பி அந்த பலன் திரும்ப வரும், எனக்கு அந்த சுகம் எனக்கு திரும்ப வரும், அந்த பணம் எனக்கு திரும்ப வரும், அந்த பரிசுத்த வாழ்க்கை எனக்கு திரும்ப வரும், அந்த பலன் எனக்கு திரும்ப வரும், அந்த பேர் எனக்கு திரும்ப வரும், அந்த சூழ்நிலை எனக்கு திரும்ப வரும். நான் சகலத்தையும் திருப்பி கொள்ளுவேன். அந்த சந்தோஷம் எனக்கு திரும்ப வரும். சொல்ல 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 அந்த மகிமை உங்க மேல கடந்து வரட்டும். நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய், நான் சகலத்தையும் திருப்பி கொள்ளுவேன், நான் சகலத்தையும் திருப்பி கொள்ளுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு இந்த வசனத்தை தியானிக்கும் போது, இந்த சம்பவத்தை வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆண்டவருடைய அன்பை நினைச்சு உண்மையிலே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். கர்த்தர் எவ்வளோ நல்லவர். யோனத்தான் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமானவன். யோனத்தான் சவுல் ஆண்டவருக்கு பிரியமோ இல்லையோ, யார் பிரியம் அப்படின்னு சொன்னா யோனத்தான் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியம். இந்த யோனத்தான் தன்னுடைய ஃப்ரெண்டு தாவீதை அப்படின்னா அவங்க அப்பா அவ்வளோ கன்னிங் மைண்ட் உள்ளவர். அவங்க அப்பாவுக்கு யாருமே நல்லா இருந்துடக்கூடாது, அவர் மட்டும்தான் நல்லா இருக்கணும். யாருக்குமே பேர் போகக்கூடாது, அவருக்கு மட்டும்தான் பேர் போகணும். அதுதான் அவங்க அப்பாவுடைய குணம். ஆனா பையன் யோனத்தானுடைய குணம் அப்படி கிடையவே கிடையாது. என்ன அப்படின்னு சொன்னா, நீதான்ப்பா என்னை விட நல்லவன், நீ ராஜாவாகுப்பா. ரொம்ப பிராட் மைண்டா இருக்கிறவர் யார் தான்? யோனத்தான். ஆனா இந்த யோனத்தான் ஒண்ணுமே சாதிக்காம இறந்து போயிட்டாரு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு தகப்பனருக்கு பிள்ளையா பிறந்ததுனால, சவுலுக்கு பிறந்த அந்த ஒரு காரணத்திற்காக யோனத்தான் பிரகாசிக்கவே முடியல. கழுகை போல வேகமாய் ஓடக்கூடிய இந்த யோனத்தால எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா அவங்க அப்பா ஒரு முள்ளாவே இருந்துட்டார். தாவீத நேசிக்கிறதுனால, தாவீதனிடத்துல ஃப்ரெண்டா இருக்கிறதுனால தன்னுடைய தகப்பனார் யோனத்தான ரொம்ப கடிஞ்சுக்கிட்டாரு. நீ தன்னுடைய மகனை தப்பா பேசுறாரு. நம்ம ஊரு பாசையின்படி சொன்னா கெட்ட வார்த்தை மாதிரி அவன் பையனை திட்டினாரு. நீ அந்த பையனை கொண்டு போய் உனக்கு ஃப்ரெண்டா வச்சிருக்கிறியா? நீ ஃப்ரெண்டா வச்சு அப்படி நேருக்கு நேர் திட்டினாரு. போ, எந்திரிச்சு போ, அவன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. அவனுடைய தகப்பனா ஒரு நாள் சாப்பிட்ற சாப்பாடு மேஜையில தாவீது வரல. தாவீது வராத போது இந்த செக் பண்றேன், நான் செக் பண்ணி சொல்றேன், என்னமோ எங்க அப்பா உன் மேல கோபமா இருக்கிறது மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியலன்னு சொன்ன உடனே, இல்லை நீ செக் பண்ணி பாரு, நான் இன்னைக்கு வரமாட்டேன், உங்க அப்பா எப்படி பிஹேவ் பண்றாருன்னு பாருன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே சாப்பாடு மேசையில தாவீது இல்லை. உடனே சவுல் கேட்கிறாரு, எங்க தாவீது எங்க, ஈசாயின் மகன் எங்க அப்படின்னு கேட்ட உடனே, இந்த மாதிரி ஒரு சின்ன வேலையா இருக்கு அப்படித்தான் போறேன்னு சொல்லி எங்கிட்ட தான் சொல்லிட்டு போனான்னு சொன்ன உடனே தன்னுடைய கையில இருந்த அந்த ஈட்டியை எடுத்து அவன் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல எறிகிறாரு. எரிஞ்சு அப்படியே டென்ஷன் ஆகுறாரு, கோவப்படுறாரு. உடனே யோனத்தான் முடிவு பண்ணிட்டான், எங்க அப்பா உன் மேல என்னவா தான் இருக்காரு, கோவமா தான் இருக்கிறாரு.
போய் ஒரு தனியா ஒரு இடத்துல கூட்டிட்டு போயிட்டு ஒரு உடன்படிக்கை பண்றான். ஒரு உடன்படிக்கை யாரோட? தாவீதோட உடன்படிக்கை பண்றான். அந்த உடன்படிக்கை பண்ணும்போது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எப்பா நீ கண்டிப்பா ஒரு நாள் என்னவாவ? ராஜாவா மாறுவ. ஆனா ஒண்ணு நீ சொல்லு, நீ ராஜாவாகும் போது என்னையும் என் குடும்பத்தையும் ஒன்னும் செய்ய மாட்டேல்ல. உடனே தாவீது கையை பிடிச்சி சொல்றான், டே நீ எனக்கு ஃப்ரெண்டுடா, நீ எனக்கு உயிருக்கு உயிரான நண்பன். உங்க அப்பா என்னை எதிர்த்தாரு, என்னை எதிரியா பாக்குறாரு. ஆனா உங்க அப்பாவை கூட நான் ஒரு நாள் எதிரியா கூட நான் என்ன பண்ணல, நான் பார்க்கல. உங்க அப்பாவையே நான் எதிரியா பார்க்கல, உன்னை நான் எதிரியா நான் பார்ப்பேனா? உன்னை எப்படா எதிரியா பார்ப்பேன்? எதிரியெல்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பிரிகிறாங்க. அதற்கு பிறகு தாவீதுக்கும் யோனத்தானுக்கும் எந்த இடத்துலையும் ஒன்று சேர்றது கூட வாய்ப்பே கிடைக்கல. 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. இப்போ தாவீது அதுக்கப்புறம் யோனத்தானை குறித்து என்ன கேள்விப்படுறான் அப்படின்னு சொன்னா, அவன் செத்து போயிட்டான்ற செய்தி மட்டும்தான் கேள்விப்படுறான். செத்துட்டான் யோனத்தான். ஏன் எப்படி? யோனத்தானும் செத்துட்டான், அவங்க அப்பாவும் செத்துட்டாங்க, 2 பேருமே செத்துட்டாங்க. இப்போ அடுத்த ராஜ பதவி தாவீதனுடைய கையில தான் வருது. ஆனா தாவீது அரண்மனையில் உட்காரும் போது யோசிச்சு பார்த்து சொல்றான், யாராவது ஒருத்தர் சவுலுடைய குடும்பத்தார்லையோ யோனத்தானுடைய குடும்பத்தார்லையோ என் கையில யோனத்தான் பண்ணின உடன்படிக்கைக்கு அந்த ஹெல்ப்பை நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், யாராவது ஒருத்தர் இருந்தா கூட சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் மேவிபெசேத்தேக்க அவனுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாங்க. ஹல்லேலூயா. இந்த மேவிபெசேத்து என்ன நினைச்சார் அப்படின்னு சொன்னா, நான் இழந்துட்டேன், எங்க அப்பாவுடையதை நான் இழந்துட்டேன், எங்க தாத்தாவுடையதை நான் இழந்துட்டேன், என்னுடைய காலை மட்டும் நான் இழக்கல. இந்த மேவிபெசேத்துக்கு இழந்தது யார எதெல்லாம் தெரியுமா? முதல்ல அவனே அவன் இழந்துட்டான். நல்லா இருந்த கால் 5 வயசுல முடமானா எவ்வளவு பெரிய கஷ்டம், அவனே அவன் இழந்துட்டான். அதுக்கப்புறம் அவனுடைய தாத்தாவுடையதை இழந்தாச்சு, அவங்க அப்பாவுடையதை இழந்தாச்சு, எல்லாத்தையுமே இழந்துட்டான். ஆனா வேதம் சொல்லுது, நீ சகலத்தையும் நீ சகலத்தையும் நீ சகலத்தையும் நீ சகலத்தையும் பிரதர், நீங்க சகலத்தையும் திருப்பி கொள்ளுவீங்க. சிஸ்டர், நீங்க சகலத்தையும் திருப்பி கொள்ளுவீங்க. இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிறவங்க தான் இன்னைக்கு யாரோ ஒருத்தர் மேவிபெசேத்தா இருக்கலாம். நான் தான் பாஸ்டர், அந்த கேரக்டர் எனக்கு தான் பொருந்தும் பாஸ்டர். நீங்க சொன்ன அத்தனை காரியமும் 100% நான் தான் பாஸ்டர். நான் தான் அந்த கேரக்டர், நான் தான் அந்த கேரக்டர், நான் தான் முதல்ல எனக்குள்ளது எல்லாத்தையும் இழந்துட்டேன் பாஸ்டர். அவன் சரீரத்தின் பிரகாரமா ஒரு முடவன், ஆனா மனசு ரீதியா நான் தான் பாஸ்டர் முடவன். யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை சொல்ல, நான் தான் பாஸ்டர் முடவன். நான் அவன் கால் இல்லாத முடவன், நான் கால் இருந்தும் முடவன், நான் கால் இருந்தும் முடவன். நான் என்ன இழந்தேன்? நான் என்னுடைய அப்பாவுடையதை இழந்துட்டேன், என்னுடைய தாத்தாவுடையதை நான் இழந்துட்டேன். எல்லாத்தையும் இழந்துட்டு வெறுமையா நின்றுட்டு இருக்கிறேன், ஒதுக்கமா ஓரமா. கண்ணு காணாத, யாரும் என்ன பார்க்கறது கூட நான் விரும்பல, யாரும் என்ன பார்க்கறது கூட நான் விரும்பல. என் வாழ்க்கை அவ்வளவுதான், நான் முடிஞ்சிட்டேன். என் பிள்ளையினுடைய வாழ்க்கை அவ்வளவுதான், என் பிள்ளை முடிஞ்சிருச்சு. இனி என்னை யாரும் நினைக்க முடியாது. எனக்கு இருந்த அப்பாவும் போயிட்டாங்க, எனக்கு இருந்த தாத்தாவும் போயிட்டாங்க. என் மேல நேசம் கொள்ற யாருமே என்னிடத்துல இல்லை. நான் என்னுடைய சொந்த ஊர்ல இருந்தா என்னை கொன்றுவாங்க. இவன் ஒருத்தன் தானே இருக்கிறான், இவனையும் கொன்னுட்டேன்னா மொத்த சொத்தையும் எடுத்துடலான்னு சொல்லி, அதனாலதான் நான் பயந்து ஒளிந்து வாழ்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆனா நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். நம்புறவங்க கையை மேல உயர்த்தி இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை பலமா இறங்குறத நான் உணர்றேன். யாரோ ஒருத்தர்கிட்ட கத்தறிந்த 18வது நாள் முகமுகமா ஆண்டவர் என்கவுண்டர் பண்றாரு. நேருக்கு நேர் உங்க முன்னாடி வந்து நின்று கத்தர் பேசிட்டு இருக்கிறாரு. கத்தருடைய பிள்ளையே, கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க.
யாரோ ஒருத்தர் ஆண்டவர் தட்டி எழுப்புறத நான் பார்க்கிறேன். பாஸ்டர், உண்மையிலே அந்த கேரக்டர், அந்த மேவிபோசேத் என்கிற அந்த பேரை தூக்கிட்டு என் பேரை அந்த இடத்துல போட்டா அது கரெக்டா இருக்கும் பாஸ்டர். அந்த அளவுக்கு என் வாழ்க்கை, நான் அப்படிதான் இருக்கேன், நான் அப்படிதான் இருப்பேன், நான் அப்படிதான் இருக்கேன். ஆனா நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளு. நான் நம்புறேன். சொல்லுங்க, நான் நம்புறேன். அந்த சத்தம் அப்படியே மேல எழும்பட்டும். நிறைய பேர் ஆண்டவர் இன்னைக்கு தூக்கி நிறுத்த போகிறார். ராஜ அரண்மனையிலே நீங்களா அப்பம் புசிக்க போகிறீர்கள். நீ இழந்த மகிமை உங்களுக்கு திரும்ப வர போகிறது. நீங்கள் இழந்த மகிமையை கர்த்தர் திரும்ப தர போகிறார். ஆண்டவருடைய ஒரு அக்கினி காற்று, ஆண்டவருடைய ஒரு பலத்த காற்று, ஆண்டவருடைய நேச கரம், ஆண்டவருடைய நேச கரம் இங்கே வீசிக்கொண்டே இருக்கிறது. உங்க மேல வீசிக்கொண்டே இருக்கிறது. இயேசுவே, கூப்பிடுங்க, கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. நான் தான், நான் தான், நான் தான் அந்த பிள்ளை. சத்தத்தை உயர்த்தி கூப்பிடுங்க. இயேசுவே, இறங்கும், இறங்கும், இறங்கும். இன்னைக்கு கத்தரை விட வேண்டாம். இன்னைக்கு நான் உங்களை விட மாட்டேன். இன்னைக்கு நான் உங்களை விட போறது இல்லை, விட போறது இல்லை. நான் உங்களை விட போறது இல்லை, உங்களை விட போறது இல்லை, உங்களை விட போறது இல்லை. ஹல்லேலூயா. எஸ் 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 எஸ். அந்த அம்மா கூப்பிடுற சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறாரு. அந்த சத்தத்தை கேட்கிறாரு. அந்த கூப்பிடுற சத்தத்தை கேட்கிறாரு. சத்தத்தை உயர்த்தி கூப்பிட்டுட்டே. தேங்க்யூ ஜீசஸ். விட்டுறாதீங்க, ஆண்டவரை விட்டுறாதீங்க. வாலிப தம்பி, நீ விட்டுறாத. தங்கச்சி, நீ விட்டுறாத. வாலிப தம்பி, தங்கச்சி, நீ தான் சொல்லலாம், பாஸ்டர் நான் தான், நான் தான் அந்த மேவிபோசேத்துக்கு. நான் ஒரு வாலிபனா இருந்தும் முடமா இருக்கிறேன் பாஸ்டர். நான் ஒரு வாலிபனா இருந்தும் எங்கேயோ கிடக்கிறேன் பாஸ்டர். Oh Jesus, Jesus, Jesus. என்னை சீர்படுத்துகிற ஒரு கர்த்தர், என்னை சீர்படுத்துகிற கர்த்தர், என்னை சீர்படுத்துகிற கர்த்தர். ஓ சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். என்னை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். சத்தமா என்னை சீர் சொல்லு, சத்தமாய் பாடு. என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். நிலை நிறுத்துவார். கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல் உந்தன் முன்னே உருகி போகும். என் கஷ்டங்கள் எல்லாமே மாறும். உன் கஷ்டங்கள் நன்மைகள் என்னை சேரும். புது நன்மைகள் என்னை சேரும். கைகளை மேல தட்டி ஓ சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை
சத்தமா அப்பா அப்பா என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார், என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனும் கூட என்று வணங்கி நிற்கும். மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே வணங்கி நிற்கும். உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும், உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். உன் மேன்மை உன் கையில் சேரும், உன் மேன்மை உன் கைகளை மேல தட்டி சீர்படுத்துவார். சத்தமாய் எஸ் பிரைஸ். என்னை இயேசுவே என்னை பலப்படுத்தி, என்னை பலப்படுத்தி இல்லாமல் செய்வேன் என்று சொன்னோர் முன் இடம் கொள்ளாமற் பெருக தேவன். இல்லாமல் செய்வேன் சொன்னோர் முன் இடம் கொள்ளாமற் பெருக செய்வேன். நேராகும் நேராகும் வாய்ப்பில் உன் வாழ்வை சீராக மாற்றிட இயேசுப்பா. சீராக மாற்றிட ஓ சீர்படுத்துவா. பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். ஹல்லேலூயா ஆமென். சோ ஆண்டவர் இன்னைக்கு என் கூட தெளிவா பேசினார் பாஸ்டர். ஆண்டவர் இன்னைக்கு பேசின வார்த்தை எல்லாம் எனக்காக தான். நான் கண்டிப்பா சகலத்தையும் திருப்பி கொள்ளணும். ஸோ உங்களுக்காக ஸ்பெஷலா ஜெபிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் அப்படி முன்னாடி வாங்க. வர முடியாதவங்க அங்கேயே நின்றுக்குங்க. லைவ்ல இருக்கிறவங்க அப்படியே அந்த ஜெபத்தில் அப்படியே கண்டினியூவா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இன்னைக்குரிய வார்த்தை எனக்காக தான், இன்னைக்குரிய வார்த்தை எனக்காக தான். ஆண்டவர் என் கூட தான் பேசினாரு. ஹல்லேலூயா. யாரோ ஒருத்தருடைய பிழையினால், யாரோ ஒருத்தருடைய பிழையினால், யாரோ ஒருத்தருடைய தப்புனால, யாரோ ஒருத்தருடைய மிஸ்கைடுனால இன்னைக்கு நான் எல்லாத்தையும் இழந்து முடவன போல இருக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். என்னுடைய பலவீனத்து நிமித்தமாய் எல்லாத்தையும் நான் இழந்து இன்னைக்கு நிற்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். என்னிடத்திலிருந்து பிடுங்கினவர்கள் நிமித்தமாய் நான் இன்னைக்கு இழந்து நிற்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். என்னை விடுதலை ஆக்கிற தேவன், பழைய பலனை மறுபடியும் தருகிற தேவன், என்னை சீர்படுத்துகிற தேவன், என்னை சீர்படுத்துகிற தேவன், என்னை சீர்படுத்துகிற தேவன், என்னை நிலை நிறுத்துகிற தேவன் ஒருவர் உண்டு.
ஒரு நிமிஷம் எல்லாரும் பாருங்க ஆண்டவருடைய பிள்ளைகளை. ஒன்று, நீங்க இவ்வளோ ஜெபம் பண்ணி இவ்வளோ வார்த்தைகளை நம்ம கேட்டிருக்கிறோம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னால், சத்ரு நிறைய நேரத்தில் நமக்கு சொல்கிறது ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், நீ என்னதான் பண்ணாலும் நீ இழந்ததை சகலத்தையும் நீ திருப்பி பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ற அந்த எதிர்மறையான அந்த வார்த்தையை பிசாசு பேசுறதுல ரொம்ப கவனமாக இருப்பான், ரொம்ப கவனமாக இருப்பான். இப்போ கூட இத்தனை வார்த்தையை நீங்கள் கேட்டாலும் உங்கள் இருதயத்துக்குள்ளே நிறைய பேருக்குள்ள ஒரு கொஸ்டின் வரும், எப்படின்னு தான் வரும், எப்படின்னு தான் வரும், எப்படின்னு தான் வரும். திரும்ப திரும்ப எப்படி பாஸ்டர், எப்படி பாஸ்டர்? நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. இந்த கேள்விக்குறி இருந்துச்சு, எப்படி என் காயத்தை ஆற்ற முடியும், எப்படி ஆற்ற முடியும், எப்படி? யாக்கோபை குறித்து வேதம் சொல்லுது, ஆண்டவரே நீர் எத்தனை பிள்ளைகள் வேணாலும் இன்னைக்கு இனி எனக்கு தருவீர், ஆனா எனக்கு எனக்கு இறந்து போன யோசேப்பை எனக்கு தர முடியுமா, எனக்கு தர முடியுமா அப்படின்னு அவருடைய மனசுக்குள்ள ஒரு கேள்விக்குறி. ஆனா வேதம் சொல்லுது, கர்த்தர் நினைச்சாருன்னா அதையும் திரும்ப தந்தார், அதையும் திரும்ப தந்தார். வெறும் யோசேப்பை மட்டும் ஆண்டவர் கொடுக்கல, வேதம் சொல்லுது பென்யமீனையும் மனாசையும் சேர்த்து கொடுத்துட்டாரு. ஒரு பிள்ளைக்கு ஆண்டவர் 3 பிள்ளையா திரும்ப கொடுத்துட்டாரு. அதனால சில இழப்புகள் எல்லாம் உங்களால ஈடுகட்ட முடியாமலே இருக்கலாம், ஈடுகட்ட முடியும். எங்க அப்பா மாதிரி ஒரு தைரியசாலியை பார்க்கவே முடியாது பாஸ்டர். எங்க அப்பா இருக்கும்போது நான் அவ்வளவு போல்டா இருந்தேன், அப்பா மாதிரி ஒருத்தரை இனி என் லைஃப்ல நான் சந்திக்கவே மாட்டேன், இனி பார்க்கவே முடியாது. எங்க அப்பாவை நான் இழந்துட்டேன். எங்க அப்பா என்னதான் ஏசப்பா எனக்கு கொடுத்தாலும் எங்க அப்பாவை திருப்பி கொடுக்க முடியுமா? நான் நம்புறேன், அப்பான்ற உருவத்தை தான் திரும்பி கர்த்தர் தராம இருக்கலாம், ஆனா அப்பாவுடைய கேரக்டர்ல ஒரு அப்பாவே இல்லை, 10 பேர் அந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்கறதுக்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆண்டவர் ஈடு கட்டுவார், ஆண்டவர் ஈடு கொடுப்பார், சகலத்தையும் திருப்பி கொள்வார். அதனால ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்னன்னா, நீங்க முழுக்க முழுக்க நம்பணும். என்ன நம்பணும்னா, கர்த்தர் மறுபடியும் என்ன சகலத்தை நான் திருப்பி வரும். நீங்க உங்களை உற்சாகப்படுத்திட்டு சந்தோஷப்படுத்திட்டு நீங்க முன்னேறினா போதும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க ஒரு 10 டைம், நான் நம்புறேன், நான் நம்புறேன், நான் நம்புறேன், நான் நம்புறேன். நீங்க நான் சொல்றதுக்காக அல்ல, பர்சனலா ஆண்டவரை பார்த்து, பர்சனலா ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, சொல்லுங்க. எந்த சூழ்நிலை வேணாலும் இருக்கலாம், அது நடக்கவே கூடாதது மாதிரி 100% இருக்கலாம், ஆனா கர்த்தரிடத்துல சொல்லுங்க, நான் நம்புறேன் ஆண்டவரேன்னு சொல்லி சொல்லி. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எஸ் எஸ், நீங்க சொல்ல சொல்ல பரலோகம் உங்களுக்காய் திறக்கிறது. நீங்க சொல்ல சொல்ல ஆண்டவர் மகிமைப்படுகிறார். சொல்ல சொல்ல அந்த அற்புதம், சொல்ல சொல்ல நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். இதோ இங்கே முன்பாக நிற்கிற பிள்ளைகளுக்காக உடைய ஊழியக்காரன் ஜெபிக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இன்றைக்கு நீர் தீர்க்க தரிசனமாய் திருவுளம் பற்றி நேருக்கு நேர் எங்களோட பேசுனீர். உங்களை மாதிரி இவ்வளவு பேசுகிறவங்க யாருமே இல்லப்பா, யாரையுமே பார்த்ததே இல்லப்பா. எங்களுடைய இருதயத்தில் இருக்கிறது அப்படியே 100க்கு 100% எங்களை தேற்றணுன்ற ஒரு காரியத்திற்காக இந்த 18 நாட்களில் ஒரு நாள் கூட நீங்க பேசாம இல்லப்பா.